பின்னணியை நம்ம திருப்பி பார்க்கிற போது நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடியவர்கள் தான் சமூகத்துல வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மாணவர்கள்ட்ட இருக்கு. நாம் எல்லாருமே விவசாய குடும்பத்தை பின்னணியாக இருந்து வந்தவர்களாக இருக்கும், அல்லது ஒரு நெசவு தொழில் பின்னணியாக இருந்தவர்கள் அல்லது தினக்கூலியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்முடைய பெற்றோர்களுடைய பொருளாதார நிலை, வசதி வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. அதே போல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து படித்தால்தான் நமக்கான மிகப்பெரிய இந்த வாய்ப்புகளை, இந்த சமூகத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியும், நமக்கான களத்தை, நம்முடைய இருப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆரணிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய படைவீடு என்பதுதான் அவருடைய சொந்த கிராமம். அந்த ஊரிலிருந்து சென்னை பல்கலைக்கழகத்துல சேர்ந்து அங்கு பல்வேறு வாய்ப்புகளை கண்மயப்படுத்திக் கொண்டுதான் தன்னை அவர் வந்து தரப்படுகிறார். முதலாக அவர் நான் எம்ஏ படிக்கும் போது அவர் எழுதின கவிதை தொகுப்பு ஒன்று கொண்டாந்து கொடுக்குறாரு. அவர் முதலாம் ஆண்டு சேர்ந்த போது நிழல் தேடும் மரங்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு 2 பிரதியை கொடுத்திருந்தார். அது ஒரு டக்குன்னு மாற்றி முடிச்சிடலாம், ஒரு மணி நேரம் தான் தேவைப்படும். ஏன்னா அது ஒரு தொடக்கநிலை கவிதை எழுதக்கூடிய ஒரு கிராமத்து சொல்ல போனா அதை படிக்க வர்றதுக்கு முன்னாடியே வெளிவந்த நூல். அந்த நூல் முழுக்க சாதாரண காதல் கவிதைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் படிச்சு முடிச்சிடலாம். அப்புறம் அதை விடுதலை கொண்டு போய் அந்த நூலை அப்படியே வச்சோம். சில நேரங்களில் இப்போ எல்லாத்தையும் எடுத்து இறக்கட்டும், நான் படிச்சுட்டோம், இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள எடுத்து போய் பின்னாடி வேற ஒரு மாணவர்கிட்ட அதை படிக்கிறதுக்காக கொடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிறதே நான் கவனிக்கிறேன். இந்த நூலில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒன்று தான் அப்படின்னு அவர் எதுக்கே தான் நான் வந்து எடுத்து நான் படிச்சு முடிச்சேன். எனக்கு அது சாதாரணமாக தெரியுது, முடிச்சு விட்டேன். ஆனா அப்படி சாதாரணமாக எழுத தொடங்கின ஒருத்தர் நல்லா கவனிக்கணும். தொடக்கத்துல நாம அப்படித்தான் எழுதுவோம். சாதாரணமாக தோன்றிய ஒரு நபர் தான் பின்னால பாத்தீங்க அப்படின்னா நிறைய நூல்களை, அதாவது தமிழ் உலகம் முக்கியமான எழுத்தாளர்களால கவனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நூலாக பல்வேறு நூல்களே அவர் எழுதி. இன்றைக்கு அன்றைக்கு எழுதின அந்த முதல் நூலுக்கும் இன்றைக்கு அவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நூலுக்கும் மிகப்பெரிய மாற்றம், அதாவது பெரிய பேலன்ஸ் இருக்கு. அது எங்கேயோ இருக்கு, இங்க எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த முயற்சி தான் அடிப்படை. முதல்ல தொடக்கத்துல நான் எழுதினா நல்லா வருமோன்னு ஒரு புத்தகம் கூட எழுதாமே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த உயரங்களை எட்ட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக. ஸோ அந்த சாதாரண கவிதை எழுதின ஒரு கவிஞரா பார்த்த இவர் இன்னைக்கு பல்வேறு நூல்களினுடைய ஆசிரியராக, ஒரு நாவல் எழுதக்கூடியவராக, ஒரு வரலாற்று நூலை எழுதக்கூடியவராக, தீவிர அரசியல் சிந்தனையாளராக நாம் வந்து பார்க்க முடியும். அதே போல கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்வது, நாடக அரங்களை தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு பயிற்றுனராக அல்லது நடிகராக தன்னை இணைத்துக் கொண்டு பல்கலைக்கழகத்துல நிகழ்த்தக்கூடிய நாடகங்கள்ல அவர் பங்கேற்று நடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு சிறு பத்திரிகைகள்ல தன்னுடைய படைப்புகளை எழுதியிருக்கார். அதே போலவே வெகுசன பத்திரிகையா இருக்கக்கூடிய தமிழ் இசை, தினத்தந்தி, தினமணி போன்ற நாளிதழ்களிலும் சமூக சிந்தனையோட பல்வேறு கட்டுரைகளை அதில் எழுதியதை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல இணைய இதழ்களாக இருக்கக்கூடிய இணையங்களில் வரக்கூடிய பல்வேறு சித்தர்களில் எழுதியிருக்காரு. பல்வேறு அதாவது உள்ளூர் இதழ்கள் என்று சொல்லுவாங்க, அதுலேயும் கூட ஏன்னா முக்கியமா இந்த உள்ளூர் இதழ்களில் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் பல்வேறு பத்திரிகைகளில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த பொருத்தப்பாடு தான் இன்றைக்கு ஊடக தமிழை குறித்து, குறிப்பா தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குறித்து ஒரு நல்ல புரிதல் அவர் மூலமா ஏற்படும் அப்படிங்கிறதான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போலவே நன்கு அறிமுகமான தொலைக்காட்சி சேனல்கள் தெரியும், புதிய தலைமுறை, மக்கள் தொலைக்காட்சி, புதுயுகம் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடியவராக, இதே போல திரைப்பட துறை சார்ந்து உதவி இயக்குநராக பணியாற்றிய அனுபவத்தை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர் அவர்.
ஒரு தனிநிலையில இப்படி தன்னுடைய தனித்திறனை இப்படிலாம் வளர்த்துக்க ஆரம்பிச்சுன்னா அகாடமிக்ஸ்னா ஒரு பேராசிரியராக நம்முடைய பணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் இலக்கியத்தையே நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய சவாலான விஷயம். அப்படி இருக்கிற சூழல்ல நம்மை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வேலையாக அதே தமிழ் களத்தையே அமைத்துக் கொண்டு பல்வேறு கல்லூரிகளில் தமிழ்துறையில பேராசிரியராக பணியாற்றிய அனுபவத்தை பெற்றது. எதிரில் இருக்கக்கூடிய எஸ்பிஎம்பி பல்கலைக்கழகத்திய நம்முடைய அறக்கட்டளை கல்வி குழுமத்தில் அதுவும் அங்கே தமிழ்துறையினுடைய தலைவராக இருந்தவர். அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கலை அறிவியல் கல்லூரியிலும் துறை தலைவராக பொறுப்பேற்று சில காலம் பணியாற்றியிருக்கிறார். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய பிடிவி செங்கல்வராய நாயக்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியில தமிழ்துறையில பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தீவிரமான அரசியல் செயல்பாட்டாளராக இருக்கக்கூடியவர். இப்படி பல்வேறு திறன்களை கொண்டிருக்கக்கூடிய அவர் உங்களுக்கு இந்த ஊடக தமிழ் குறித்து உரையாற்றுவது என்பது மிக பொருத்தமான. அதாவது புத்தகத்தை படித்து பேசுறதுங்கிறது வேற, தானே அந்த களத்திலிருந்து பெற்ற அனுபவங்களை வாய்ப்புகளை அவரே சந்தித்த எல்லா விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக இருக்கும். தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி பகிர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அனுராஜ் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பேராசிரியர் தியாகு அவர்களையும் இன்றைக்கு ஒளிவை கேட்க பகிர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களாக உங்களையும் வரவேற்கக்கூடிய பெருமொழி. நன்றி. பேராசிரியர் நீலமணியே அழகாக தொகுத்து சொல்லிட்டாரு எல்லாத்தையும். ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர், பல ஊடக செயல்பாட்டாளர், ஊடகங்கள்ல தொலைக்காட்சி, திரைப்படம், குறும்படங்கள், ஆவணப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் நாடகங்கள், இது எல்லா துறைகளிலும் அவர் பயணப்பட்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்தாலே நமக்கு நிறைய பல செய்திகள் கிடைக்கும். ஒரு நல்ல பண்பாளர், மிகச்சிறந்த பண்பாளர், தான் சார்ந்த மண் சார்ந்த உணர்வு, அதை அங்க நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைய ஒருங்கிணைத்து நடத்துகிறார். நிறைய இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். பல நல்ல நம்முடைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகளில் நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ஆய்வாளர் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்த வருமாறு அழைத்து மகிழ்கிறோம். காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பில், பொத்தாமரை மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கருத்தரங்க நிகழ்வில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் கலை ராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறையினுடைய தலைவராக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இங்கே வரவேற்புரையை என்னுடைய அறிமுக உரையையும் இணைத்து உங்களிடத்தில் பேசிய பேராசிரியர் சார் நீலமேகம் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் முனைவப்பட்ட ஆய்வு செய்த பேராசிரியர் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. உங்களுடைய துறை தலைவர் சொன்னது போல, நேற்று அவரோடு உரையாடிய போது நாம் பொதுவாகவே இந்த கிராம பகுதிகளில் இருந்து பிறந்து வளர்ந்த அந்த சூழல் அப்படின்றதுனால ஏதாவது இந்த பேச்சில இந்த அரங்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று ரெண்டு தம்பிகளோ தங்கைகளோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு புள்ளியில எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் இங்க நிற்கிறேன். அதுக்காக தான் நான் ரொம்ப ஆர்வமாகவும் இங்க வந்தேன், உங்களை சந்திக்கணும். நம்ம அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். அப்படியான ஒரு மிக சிறிய எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து அங்கிருந்து தான் நம்ம சென்னையை நோக்கி போய் அங்க நீண்ட காலம் விடுதியில தங்கி படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஏதோ ஒரு நிலையில இன்னைக்கு நிக்கிறோம்.
ஆனாலும் இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படிலாம் இல்லை. ஒரு தொடக்க நிலையில இன்னும் நமக்கான வாழ்க்கையை தேடிக்கொண்டு போராடி கொண்டு தான் இருக்கும். அந்த அனுபவங்களை இப்போ உங்களை போல ஒரு கிராம பகுதிகளில் இருக்கிற தம்பிகள் தங்கைகளிடத்தில் அதை ஒரு பகிர்ந்து கொண்டால் அவங்களுக்கு சில நேரங்களில் அது பயன்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இந்த மனித குலத்தினுடைய வரலாறை நாம் படிக்கிற போது அறிஞர் பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் என்பது அறிவால் இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவு என்பது ஆதியில் மனிதனுடைய உழைப்பிலிருந்து கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆதியில் மனிதன் காடுகளில் மலைகளில் தன்னுடைய உணவு தேவைக்காக விலங்குகளைப் போல அன்றாடம் திரிந்தபோது அவன் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை மேற்கொண்டவன். இயற்கையோடு எந்நேரமும் இணைந்து அந்த இயற்கையிலிருந்துதான் தனக்கான உணவை அவன் பெற்றான். தனக்கான அறிவையும் அங்கிருந்துதான் அவன் கற்றான். அந்த இயற்கையில் தனக்கான உணவை ஒரு இடத்தில் நிலையாக தங்கி தனக்கான உணவை உற்பத்தி செய்கிற அந்த காலத்தில் அவனிடத்தில் உழைப்பு இருந்தது. அந்த உழைப்பு தான் அவனுக்கு அறிவை தந்தது. அறிஞர் பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உழைப்பிலிருந்துதான் இந்த மனித சமூகம் அறிவை பெற்றது. அந்த அறிவிலிருந்துதான் விஞ்ஞானம் வளர்ந்தது. அந்த விஞ்ஞானத்தின் வழிதான் இன்றைக்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகமே இன்றைக்கு விஞ்ஞானத்தை மையமிட்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மனித சமூகத்தினுடைய அறிவுதான் இந்த நாட்டை, இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கு. நீங்க எந்த ஒரு கண்டுபிடிப்பும் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பால் அவனுடைய அறிவால் உருவானது. ஆனால் அந்த தனி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு அவனுக்கானது மட்டுமல்ல. ஒரு மின்விசிறி யாரோ ஒருவன் கண்டுபிடித்தார், அது அவன் மட்டுமே அனுபவிக்கக்கூடியதாக இன்னைக்கு இல்லை. நாம் எதிரில் இருக்கிற இந்த மின்விளக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது, யாரோ ஒருவர் கண்டுபிடித்தது. ஆனால் அது அவருக்கு மட்டுமானதாக இல்லை. நாம் இன்னைக்கு இதை சட்டையில போட்டு பேசுற இந்த ஒளி வாங்கி யாரோ ஒருவர் கண்டுபிடித்தது. ஆனால் இன்றைக்கு அது அவருக்கானதாக இல்லை. ஒரு கண்டுபிடிப்பு என்பது ஒரு மனிதனுடைய அறிவு. அந்த ஒரு மனிதனுடைய அறிவு என்பது இந்த சமூகத்துக்கானது, இந்த நாட்டிற்கானது, இந்த சமுதாயம் அல்லது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது. இந்தியா என்பது இளைஞர்கள் அதிகமாக வாழ்கிற நாடுன்னு சொல்றாங்க. இப்ப இந்தியா அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு என்பது அப்படின்னு சொன்னா அது பொருள் என்னன்னா, இப்ப இந்த இளைஞர் வளம், மனித வளம் என்பது ஒரு நாட்டை முன்னேற்றக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. நாம யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளின் மீது அமர்ந்து கொண்டு நாம இன்னைக்கு சொகுசா வாழறோம். நம்ம கைகளில் இருக்கிற ஒரு கைபேசி, அதாவது நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்கள் யாரோ ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டவை. ஆனால் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது, அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நம்மளுடைய சுமையை எளிதாக்குது. யாரோ ஒரு கண்டுபிடித்த வாகனம் நம்மளுடைய பயணத்தை குறைக்குது, நம்மளுடைய உழைப்பை குறைக்குது. அதுபோல எதிர்காலத்தில் வருகிற இந்த மனித இனத்திற்கு, இந்த மனித குலத்திற்கு நம்முடைய அறிவு, நம்முடைய கல்வி, நம்முடைய வாழ்க்கை பயன்படணும். அதுதான் கல்வியினுடைய நோக்கம், அடிப்படை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், வெறும் பொருளீட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையா இது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் இப்படிதான் 2000-3000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கு. இப்போ கல்வியினுடைய நோக்கம் என்பது அதுதான். இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த வகுப்பறையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை நோக்கி நம்ம பயணப்படணும். வாழ்க்கையில இந்த பிறப்பு என்பது இந்த இனத்திற்கானது, இந்த மொழிக்கானது, இந்த நிலத்திற்கானது, இந்த நாட்டிற்கானது. நம்முடைய பிறப்பு என்பது அப்துல் கலாம் சொல்ற மாதிரி, பிறப்பு வேணால் ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றல் என்பது அளவிட முடியாதது, அபரிதமானது. ஒரு மனிதனுடைய இறப்பு என்பது சரித்திரமாக மாறிட்டு போகணும் அப்படின்ற இது நகர்ப்புறங்களில் வாழ்கிற மாணவர்களை விட நம்மை போன்ற கிராம பகுதிகளில் இருந்து பிறந்து அந்த இயற்கையோடு வளர்ந்து கிராம சூழலில் அந்த இயற்கையிலிருந்து அறிவை பெற்று வளர்ற நமக்கு தான் மற்றவனை விட அதிகமான அறிவும் ஆற்றலும் கற்பனை திறனும் இந்த உலகத்தை ரசிக்கின்ற திறனும் நமக்கு தான் அதிகமாக இருக்கு. ஒரு படைப்பாளன் அல்லது ஒரு எழுத்தாளன் அல்லது சமுதாயத்தில் எதை ஒன்றை
சாதிப்பவனாக இருந்தாலும் அவனுடைய பின்புலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய பின்புலம் கிராம பகுதியாக கிராமங்களில் இருந்து பிறந்து போனவனா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் தான் அந்த இயற்கையோடு வாழக்கூடிய அளவு வாய்ப்பை பெற்றவனாக இருக்கிறான். அதனாலதான் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் நம்மளால தான் சாதிக்க முடியும். அதை முதல்ல நம்ம நம்பணும். நம்மால் முடியும், நம்மளால சாதிக்க முடியும். எதையாவது ஒன்று இந்த சமுதாயத்துல கற்றுக்கொண்டே இருக்கும். மனிதன் கடைசி வரை எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாம வாழ்வதை விட எதையாவது கற்றுக்கொண்டு சாவது மேலானது. அதான் ஒரே ஒரு எளிமையான தத்துவம். இப்போ நான் நேரடியா இந்த தலைப்புக்குள்ள வரேன். உங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா சில துறைகள்ல சினிமா, தொலைக்காட்சி, பத்திரிகைகள், வலைவலி இந்த மாதிரியான தளங்களில் சில ஆண்டுகள் இப்போ நான் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துல இந்த காட்சி ஊடகம் ஒரு வலிமையான ஊடகமாக இளைஞர்கள் மத்தியிலே இருக்கு. அதனால அது சார்ந்து உங்களோடு உரையாடினால் அதுல எப்படி நம்ம பயணிக்கிறது அல்லது அதுல எப்படி ஒரு வேலையை நம்ம அமைச்சுக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அது அந்த அந்த துறைக்குள்ள எப்படி நம்ம அமைச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஏதாவது உங்களுக்கு பயன்படும் அப்படின்றத அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த தலைப்பு நம்ம சொன்னோம். அது சார்ந்துதான் இப்போ உங்களோட இதுல இந்த ஊடகம் அல்லது ஊடகத்தில் தமிழ் அப்படின்னா தமிழ் படித்தவர்களுக்கு ஊடகங்களில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, எப்படியான பணிகள் இருக்குது, அதுதான் அந்த தலைப்புக்குள்ள நாம சொல்ல வேண்டிய செய்தி. இந்த ஊடகங்களில் பொதுவாக ஊடகங்களில் தமிழ் அப்படின்னா எந்த ஊடகத்தை பற்றி நாம் பேசுவது, அதுல முக்கியமா காட்சி ஊடகம். இன்னைக்கு இருக்கிற தொலைக்காட்சிகள், வலையொலி, தொலைக்காட்சிகளை விட ஒரு வழி இன்னைக்கு வலையொலி தான் மிக பிரபலமான இருக்கு. ஏன்னா தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னாடி விட நம்ம இந்த தலைமுறை ஒரு கைபேசி கையில் இருக்கிற போன் தான் அதிகமா நமக்கு பயன்பாடுல இருக்குது. அப்போ போன்ல எளிமையா ஒரு இடத்துல எங்கேயோ உட்காந்து நம்ம யூடியூப்ல பல்வேறு காணொலிகளை பார்க்க முடியும். அதனால வலைவலி இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து அதிகப்படியான ஆதிக்கத்தை செலுத்துது. இந்த மாதிரி தொலைக்காட்சி, வலைவலி. பிறகு அச்சு ஊடகம் அப்படின்னா குறிப்பா அன்றாட நாளிதழ்கள், இப்போ தினத்தந்தி, தினகரன், தமிழ் இந்து, இந்த மாதிரியான நாளிதழ்கள். பிறகு காட்சி ஊடகத்திலே இன்னொன்று மிக சிறந்த ஒரு கலையாக இன்னைக்கு திரைக்கலை, சினிமா இருக்கு. இந்த சினிமா இந்த ஒரு 3-4 துறையை மட்டும் உங்ககிட்ட நான் பேசிட்டு முடிச்சுக்கிறேன். நீண்ட நேரம் பேசுறதை விட இந்த ஒரு 4 துறைகள் ஏன்னா மிக முக்கியமானதா இருக்கு. இப்போ இந்த முதல்ல இந்த தொலைக்காட்சி அப்படின்றதுக்குள்ள வர தொலைக்காட்சி ஊடகங்களில் தமிழ் படித்தவர்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னா தமிழ் மொழியில நடத்தக்கூடிய அத்தனை ஊடகங்களிலும், அது வந்து தொலைக்காட்சியா இருக்கலாம், வலைவலியா இருக்கலாம், நாளிதழா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம். இப்ப தமிழ் மொழி தான் அங்க பிரதானம். ஒரு மொழியின் வாயிலாகத்தான் எல்லா நிகழ்ச்சியுமே நடக்கும். நீங்க பாப்பீங்க, ஒரு தொலைக்காட்சியில ஒரு பெண்மணி காலையில ஒரு செய்தி வாசிக்கிறார், அவர் வாசிக்கிற மொழி தமிழ். அப்ப தமிழ் தான் அவங்களுக்கு அந்த வேலையை பெற்றுத்தருது. அல்லது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை செய்யறார், அவருடைய பேசக்கூடிய மொழி தமிழ் தான். இப்போ ஊடகங்களில் நாம தமிழ் நிலத்தில் தமிழ்நாட்டில் வாழறோம். அதனால தமிழ் தான் இங்க பிரதான மொழி. அப்போ அந்த மொழியில் நாம் வந்து ஒரு சிறந்த தேர்ச்சி உடையவர்களாக அந்த மொழியில் பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் உங்களுக்கு வந்து கைவரப்பெற்றால், அந்த தகுதி உங்களிடம் இருந்தால் ஊடகங்களில் உங்களுக்கான பணி ஏராளமாக இருக்கு. இதான் அடிப்படை தகுதி. தொலைக்காட்சியில அடிப்படையான தகுதி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா மொழி ஆளுமை. உங்களால் ஒரு நிகழ்வை, இப்ப காஞ்சிபுரத்துல ஏதோ ஒரு கோயில் திருவிழா நடக்குது, ஒரு நிகழ்வு, அத்திவரதர் உலக புகழ்பெற்ற விழா நடந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை ஒரு ஊடகத்தில் நீங்க ஒரு ஊடகவியலாளர், காஞ்சிபுரம் பகுதியினுடைய பத்திரிகை அல்லது தொலைக்காட்சி நிருபராக உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தால், ஒரு ஊடகத்தில் மைக்கு பிடிச்சிங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, ஏதாவது முக்கியமான நிகழ்வுல அந்த பகுதியினுடைய ஊடகவியலாளர் நேரலையில பேசுவார். இப்ப நம்மோடு காஞ்சிபுரத்திலிருந்து யாரோ ஒரு பத்திரிகையாளர், அவர் பேர் சொல்லி இவர் வந்து இணைப்பில் இருக்கிறார், அவரிடத்தில் அது குறித்து கேட்போம் அப்படின்னு ஒரு நியூஸ் வாசிக்கிறவங்க சொல்லிடுவாங்க. இப்ப இவர் வந்து இணைப்புல வருவார், நீங்க நிறைய நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்ப அவர் வந்து உடனே அவர் பேச ஆரம்பிப்பார். வணக்கம், இப்ப நான் நிக்கிற இடம் காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறேன்.
இப்போ உலக புகழ்பெற்ற இந்த அத்திவரதர் கோயில் விழா நடந்து இருக்குது. இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை நீங்க வந்து பின்னாடி பாக்குறீங்க. அப்படின்னு இவரு இந்த சம்பவத்தை வர்ணிப்பார், வேற ஒண்ணும் இல்லை. அங்க இருக்கிற சூழலை அவர் வந்து விவரிப்பார். நமக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க, வரிசையில் நிற்கிறது நீங்க பாக்குறீங்க. காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. மருத்துவ உதவி செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இப்படின்னு அங்க இருக்கிற அந்த சூழலை அவர் வந்து நேரலையில ஒரு மைக் முன்னாடி விவரிப்பார். அது காட்சியாவோ, ஒரு பக்கம் காட்சியா அது நம்ம தொலைக்காட்சியில பாதி ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கத்துல அந்த செய்தி வாசிக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது சில நேரங்கள்ல அந்த பேசுறவருடைய அந்த படத்தை கூட காட்டுவாங்க. இது இப்போ இங்க என்ன தேவைப்படுதுன்னா, நீங்க அந்த ஒரு நிமிடமோ 2 நிமிடமோ அப்படி ஒரு நிகழ்வை நேரலையில உங்களை நினைக்கிறாங்கன்னா, தடை இல்லாம பேச்சு தடுமாற்றம் இல்லாம சொல்ல வர செய்தியை வாய் நாக்கு உளராம, சில பேர் என்ன சொல்றனே தெரியாம பேசுவான். ஒரு நிமிஷம் இல்ல 30 செகண்ட் ஒரு விஷயத்த உன்னை பத்தி சொல்லுன்னு சொன்னா போதும், உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்னென்னத்தையே சொல்லுவான். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேங்க, ஊர்ல இருந்து வரேங்க, நான் 3வது. முதல்ல நீ யார்? ஒரு வரிசை முறை இருக்குல்ல, உங்களை பத்தி சொல்லுனா நீ யார் முதல்ல, அதான் முதல்ல சொல்லணும். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன், 3வது தெருவில் இருந்து வரேன், அது அப்புறம். முதல்ல நீ யார்? அந்த ஒரு வரிசை முறை இருக்கு, அதை தான் நம்ம வளர்த்துக்கணும். ஒரு செய்தியை ஒரு தொலைக்காட்சியில விவரிக்கணும்னா எதை சொல்லணும், அதை எப்படி சொல்லணும். ஒரு தொலைக்காட்சி என்பது லட்சக்கணக்கான மக்களை சென்றடையுது. பல நாடுகளில் அது ஒளிபரப்பாகுது, அது நேரலையில ஒளிபரப்பாகும். இப்ப நேரலையில ஒளிபரப்பாகும் போது பல லட்சம் பேர் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது நாம அந்த எந்த அளவு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். அந்த பொறுப்பு உங்ககிட்ட மைக்கு, நீங்க தான் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சி அதனுடைய நிருபர் அந்த மைக் இருக்குன்னா உங்ககிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப நேரலையில நம்ம தவறான வார்த்தையை விட்டாவோ, அல்லது புரியாத மாதிரி பேசினாவோ, அல்லது சொல்ல வர செய்தியை முன்னுக்கு பின்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாம சொன்னாலோ என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. நாம ஒரு தொலைக்காட்சியை பார்த்துட்டே இருப்போம். நீங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் மலை மேல விளக்கு ஏற்றுவாங்க. ஒரே நிகழ்வை எல்லா தொலைக்காட்சியும் ஒளிபரப்பு செய்யும், ஒரே நேரத்தில் செய்யும். முன்னப்ப நல்லா இருக்காது. 5:50க்கு மலை மேல விளக்கு ஏத்துறாங்கன்னா 5:50க்கு சொல்லி வச்ச மாதிரி எல்லா தொலைக்காட்சியிலையும் நேரலை இருக்கும். இப்போ அந்த நேரலையில மக்கள் எந்த தொலைக்காட்சியை அதிகமா விரும்பி பார்க்கறாங்க நீங்க பார்க்கலாம். ஒரு பர்டிகுலரா ஏதோ ஒரு தொலைக்காட்சியை மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அந்த தொலைக்காட்சியை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒன்று அந்த தொலைக்காட்சியில அந்த நிகழ்வு குறித்து பேசக்கூடிய ஒரு வர்ணனையாளரோ, அல்லது அந்த தொலைக்காட்சியில காட்டக்கூடிய காட்சிகளோ, ஒரு ஒளிப்பதிவாளர் அழகா மற்ற தொலைக்காட்சியை விட இந்த தொலைக்காட்சியை மிக அழகாக காட்சிப்படுத்தி நம்ம கண்ணு முன்னாடி காட்டுவோம். அது பிற தொலைக்காட்சியிலிருந்து முற்றிலுமா இது ஒரு வேறுபட்ட ஒரு அழகான காட்சியா இருக்கும். அல்லது அங்க பேசக்கூடிய ஒரு வர்ணனையாளர் பிற தொலைக்காட்சியை விட ரொம்ப அழகான நேர்த்தியான ஒரு உரையாடலை அங்க வந்து உங்களுக்கு தந்து நிற்பார். ஏதோ ஒன்று அந்த தொலைக்காட்சியை நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதுதான் அதனுடைய வெற்றி. அப்ப அது மாதிரி இங்க போட்டி நிறைந்த உலகம், பல பேர் வந்து ஊடகங்கள்ல பணி செய்வாங்க. உங்களோட இப்ப நம்ம அப்படி ஒரு வேலையை தேடுறோம்னு சொன்னா, நம்ம சமகாலத்துல பல பேர் செய்தி வாசித்து இருப்பாங்க, பல பேர் தொலைக்காட்சியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களோட நம்ம போட்டி போடணும். இப்போ போட்டி போடணும்னு சொன்னா நீங்க உங்களுடைய திறமையை அங்க நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறதுனா இப்படிதான். ஒண்ணு, தனித்த ஒரு திறமை. மற்றவங்களை விட இந்த தொலைக்காட்சியில ஒரு நிகழ்வை சொல்றவரே அழகா சொல்லுவாரு, எந்த குளறுபடி இல்லாம வார்த்தையை தெளிவா சொல்லுவாரு, கணீர்னு உச்சரிப்பு இருக்கும். அவர் சொன்னா ரொம்ப பிடிக்கும். யாரோ ஒருத்தர் பேரு நிற்கும் தொலைக்காட்சியில வேலை பார்க்கறவங்கள கூட. அந்த தகுதியை நம்ம வந்து வளர்த்துங்கன்னா உங்களுக்கு ஊடகத்துல பணி இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த இளம் வயதுல இருக்கிற ஒரு 25 வயது வரை, ஒரு 20 இருந்து 25 வயது, அது அதிகபட்சம் ஒரு 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஊடகங்களில் வேலை வாய்ப்பு ஏராளமா இருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா,
நீங்க இளங்கலையில படிக்கும் போது நமக்கான துறை எது, நமக்கு எதுல ஆர்வம் இருக்குது அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு எது வரும், நமக்கு எது ஆர்வமா இருக்குது, அப்ப அந்த துறை சார்ந்து உங்களை நீங்க வளர்த்துக்கணும், தகுதிப்படுத்திக்கின்னு ஒரு தொலைக்காட்சியில போய் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயமா அது வந்து நடக்கும். அதுக்கு மிக முக்கியமான தேவை மொழி ஆளுமை. ஒரு மொழியை நான் திருப்பி அதான் சொல்றேன், தமிழ்னா தமிழ் மொழியில் ஒரு மொழியில், நீங்க ஆங்கிலம் மற்றதுனா கூட தேவை, தமிழ் மொழியில் ஒரு நிகழ்வை 10 வரியில எழுதக்கூடிய அளவு உங்களுக்கு திறன் இருக்கும். 10 வரியில ஒரு திருவண்ணாமலை தீபமா அந்த விழாவை பத்தி ஒரு 10 வரியில உங்களால எழுத தெரியும். அதுல சரியான சொற்களை போட்டு ஒரு தொடரை எங்க தொடங்கணும், எங்க முடியணும், அது எப்படி தொடங்க போறோம், எங்க முடிக்க போறோம், அந்த நிகழ்வை உங்களுக்கு எழுத தெரியும். அல்லது செய்தி வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மிக தெளிவான உச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் முகபாவனை இது இருக்கணும். அல்லது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறனாலும் நம்மளுடைய உடல் அசைவு, நம்ம முகபாவனை, உச்சரிப்பு இது இருக்கணும். இதுல நீங்க தேர்ச்சி பெற்றீங்க, அது நமக்கு வருதுன்னு சொன்னா தாராளமாக ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில், தொலைக்காட்சி ஆனாலும் சரி, வலைவழி ஆனாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே இங்க ஒண்ணுதான். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குன்னா, இப்ப நியூஸ் ஆங்கர்னு சொல்ற செய்தி வாசிப்பாளர், செய்தி எழுதுறதுக்கு தனி ஒரு ஆள் இருப்பாங்க. உங்களுடைய வேலை என்பது இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துன்னு எதிரில் நம்ம கண் எதிரில் ஒரு ப்ராம்ப்டர் ஓடும், ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்க்ரோலிங்ல போயினே இருக்கும். இப்ப நீங்க எதிரில் உட்காந்து பார்த்து படிக்கிறோம் அப்படின்றத டிவி பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாது. அதான் நம்மளுடைய ஒரே சாமர்த்தியம். நான் பார்த்துதான் படிக்கிறேன் அப்படின்றது தெரியாம கேஷுவலா ஏதோ ஒரு எதிரில் அவரு நேராக பேசுறாரு அப்படின்ற அளவு பயிற்சி எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கு வந்து சில தொலைக்காட்சிகளுக்கு நியூஸ் ஆங்கர் அல்லது நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள்லாம் ஓராண்டு சர்டிபிகேட் கோர்ஸ் கூட சென்னையில வந்து நடத்துறாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா போதும், நமக்கு அடிப்படையில மொழி திறன் இருந்தா போதும். என்னால தெளிவா பேச முடியும், தெளிவா எனக்கு உச்சரிப்பு இருக்கும், ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு செய்தித்தாளை பிழை இல்லாம என்னால வாசிக்க தெரியும், எந்த இடத்துலயும் தடை இல்லாம பிழை இல்லாம வாசிக்க தெரியும். இது அடிப்படை. இது இருந்தால் நீங்க வந்து முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ஆண்டு கோர்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஒரு அந்த கேமரா முன்னாடி பதட்டம் இல்லாம பயம் இல்லாம போகிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆண்டுல எப்படி நீங்க வாசிக்கணும், அந்த ப்ராம்ப்டர்ல அது ஒரு வேகத்துல அது பாட்டு போயினே இருக்கும். நீங்க பாட்டுக்கு அதை வந்து பார்த்து படிக்க வேண்டியதுதான். அது பிழை இல்லாம படிக்கும். அதுதான். ஏன்னா நிறைய தொலைக்காட்சிகள் நேரலை பண்ணுவாங்க. நேரலையில வந்து நீங்க எந்த தப்பு பண்ணாலும் அது பாட்டுக்கு அப்படியே நேரா போகும், எடிட்லாம் இல்லை. வலைவழி அப்படி இல்லை. வலைவழியில வந்து ஒரு நிகழ்ச்சியை பேசி அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பதிவு செஞ்சு அந்த பதிவு எங்கெங்கெல்லாம் பிழை இருக்குது, எங்கெல்லாம் ஏதாவது பிசிறு இருக்குது, எங்கேயாவது வார்த்தை தடுமாற்றம் இருக்குதுன்னா அங்கெல்லாம் எடிட் பண்ணி கட் பண்ணிட்டு ஒன்று சேர்த்து போடுவாங்க. அது வேற. சில நிகழ்ச்சிகள் பதிவு செஞ்சு அது பிறகு படத்தொகுப்பு இதை எடிட் பண்ணி அப்புறம் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நேரலையில ஒளிபரப்பாகும். இப்ப நேரலையில ஒளிபரப்பாகிறதுக்கு நம்ம கை ஒரு அனுபவமும் திறமையும் இருந்தா மட்டும்தான் நம்ம நேரலையில நம்மளை வந்து உட்கார வைப்பாங்க. சரிங்களா? இது ஊடகம் சார்ந்து. இப்ப இந்த ஊடகத்துல பகுதியிலேரமா ஒரு பகுதி சார்ந்து, இப்ப காஞ்சிபுரம், செய்யார், ஆரணி அந்த பகுதியினுடைய ரிப்போர்ட்டரா நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி முயற்சி செஞ்சுட்டு அந்த பகுதியில உங்களை வந்து பணியமர்த்துவாங்க. அப்ப இந்த பகுதியில அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை நீங்க வந்து சேகரிச்சு அந்த பர்டிகுலரான தொலைக்காட்சிக்கு தட்டச்சு செஞ்சு தமிழ்ல ஒரு கணிப்பொறி இருந்தா போதும், ஒரு லேப்டாப் இருந்தா போதும், அதுல தட்டச்சு செஞ்சு அதுக்கு தேவையான புகைப்படங்களை இணைத்து அல்லது குரல் பதிவை இணைத்து நீங்க அந்த அலுவலகத்துக்கு அனுப்புனீங்கன்னா போதும். அவ்வளவுதான் வேலை முடியுது. இப்ப இந்த மாதிரி பணிகள் என்பது சமுதாயத்துல மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துறை. நீங்க பத்திரிகை அப்படின்றது இந்தியாவுடைய 4வது தூண் அப்படின்றான். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ஏன் அப்படின்னா ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர் நினைத்தால் ஒரு முதல்வரை, ஒரு பாரத நாட்டினுடைய பிரதமரை, எந்த உச்சத்தில் இருக்கிறவரையும் தடுத்து நிறுத்தி உங்களால கேள்வி கேட்க முடியும். புரியுதா? வேற எந்த துறைக்கும் அந்த அதிகாரம் இல்லை. கேள்வி கேட்கிற துறை இந்த பத்திரிகை துறை. அவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க ஒரு ஊழல் குறித்தோ அல்லது ஏதோ ஒன்றை பற்றியோ கேள்வி எழுப்பினால்
முதல்வரோ பிரதமரோ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுதான் நமக்கு இந்த ஜனநாயகம் வழங்கி இருக்கிற உரிமை. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் மிக்க துறை தான் இந்த ஊடகத்துறை. காவல்துறையை நீங்க எங்க போனாலும் பத்திரிகையாளருக்கு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அலோடு, அனுமதி. எந்த பத்திரிகையாளருக்கும் அனுமதி இல்லாம எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. அப்போ மிக பிரபலமானவர்களை நாம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். திடீர்னு ஒரு முதல்வரையை கூட நீங்க பேட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும், அல்லது ஒரு அமைச்சரை அல்லது ஒரு பிரதமரை. யாருக்கு எங்க வாய்ப்பு வரும்னு சொல்லவே முடியாது. அதே போல ஊடகத்தை பொறுத்தவரை ஒரு 10 செகண்ட்ல உலகம் முழுக்க ஒருத்தர் வந்து ஃபேமஸ் ஆவார். அவருக்கு எப்போ எங்க எப்படி அமையம்லாம் தெரியவே தெரியாது. ஒரே ஒரு 2-3 ஆண்டு இந்த கொரோனா நேரம் தான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை வந்து ஒரு ஆழ்துறை கிணற்றுல விழுந்து போன அதிமுக ஆட்சியில கிணத்துல விழுந்து இரவு பகலா அந்த செய்தியை போட்டு மிகப்பெரிய அளவுல ஏதோ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை விழுந்தா என்ன நமக்கு எவ்வளவு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை எல்லா தொலைக்காட்சிகளும் நமக்கு உருவாக்குனாங்க இல்ல. அது உயிரோட அந்த குழந்தை வந்துடணும் அப்படின்னு. ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியில வரும்போது அது பல லட்சம் பேரை ஒரே நேரத்தில் சென்றடையும். எப்போ ஒருத்தருக்கு எப்படி ஒரு வெளிச்சம் வரும், எப்போ நம்ம புகழ்படுறோம் தெரியவே தெரியாது. அதுதான் பவர்ஃபுல்லான மீடியா. மீடியான்றது அதுதான். அதே போல நீங்க ஒரு மாவட்ட அளவுலயோ ஒரு ஏரியா அளவுலயோ வேலை பார்க்குறீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை உயர் அதிகாரிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கும். மாவட்ட ஆட்சியரோட தொடர்பு இருக்கும். அங்க இருக்கிற அத்தனை அரசு அதிகாரிகளோட அரசு அலுவலகங்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கும். ஏன்னா ஒரு செய்தியாளருடைய வேலை என்னன்னா இவங்க எல்லாரோட இணக்கமாக இருந்து அங்க அன்றாட நடக்கும் நிகழ்வுகளை சேகரித்து செய்தியை அனுப்பும். அதுதான் உங்களுடைய வேலை. அப்போ உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், உங்களுக்கான அத்தனை அரசு அலுவலர்களுடைய பழக்கமும் கிடைக்கும், நேரடியாக அவங்களை சந்திக்க முடியும், சில தேவைகளை உங்களால் அவங்க மூலமா நிறைவேற்றிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆத்ம திருப்தி, நமக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குது, அந்த பிடித்தமான வேலையை நம்ம செய்யறோம், அந்த மன நிம்மதியும் உண்டு. அதே போல இந்த பத்திரிகை எழுத்தின் மூலமாக நீங்க எழுதுற எழுத்து யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் உதவியா இருக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாரு. இப்ப நீங்க பாப்பீங்க எங்கேயாவது அரசு வந்து மக்களுக்கு எதிரான சில திட்டங்களை கொண்டு வரும். உங்களுடைய எழுத்து, உங்களுடைய அந்த பத்திரிகை துறை அந்த மக்களின் பக்கம் நின்று அந்த திட்டத்தையே வரவிடாம கூட பண்ணும். அப்ப பல பேருடைய வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு ஒளியேற்றுவீங்க. அப்போ இந்த எழுத்து என்பதும் இந்த ஊடகம் என்பதும் மக்களுக்கானதாக மாறும். மக்களுக்கான அரணாக நீங்க அதை மாத்தலாம். நமக்கு ஆபத்து வரும், நம்ம வாழ்க்கையில சோகம் அல்லது துன்பம் வரும். நாம ஏதோ ஒரு ஊர்ல திடீர்னு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஊரே காலி பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் மேடை போட்டு பேச மாட்டானா, இந்த மக்களுக்கு ஆதரவா நிக்க மாட்டானா, அல்லது நமக்காக யாராவது தொலைக்காட்சியில் அதை பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஏங்குவோம். அதுக்குதான் நம்ம சொல்றோம், அப்படி ஏங்க வேணாம், அப்படி வந்து நம்ம நிக்க வேணாம், நீயே மாறு. அதுதான் சீன பழமொழியே சொல்லுவாங்க, பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொண்டுன்றான். தேவை முடிஞ்சு போச்சுல, ஒவ்வொரு முறை அவனுக்கு பசிக்கும், ஒரு முறை நீ போய் மீன் பிடிச்சிலாம் தந்துன்னு இருக்க முடியாது. மாறாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அவன் தேவையை அவனே பூர்த்தி பண்ணிக்குவான்ல. அதுதான் இப்ப நீங்க தான் ஊடகம், நீங்க தான் இந்த சமூகம், நீங்க தான் எதிர்காலம். அப்போ உங்களுடைய இந்த படிப்பு, உங்களுடைய இந்த ஆற்றல் நீங்க தான் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும். நாம வந்து இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக, இந்த நாட்டுக்காக அப்படின்னா அந்த துறையை தேர்வு செய்யணும். இல்ல என் வாழ்க்கை நான் பார்த்துட்ட போதே எதுக்கு ஏதோ ஒரு பணம் அதை வச்சு நான் 3 வேளை சாப்பிட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு விலங்கு போல வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போறேன்னா அதை நீதான் முடிவு. சரிங்களா? இந்த மாதிரி தொலைக்காட்சி வளைவுல இப்படி இருக்கு. இப்போ அடுத்ததா நாளிதழ்கள் நீங்க படிப்பீங்க. இப்போ தினத்தந்தி, தினகரன், இந்த தமிழ் இந்து, இந்த மாதிரியான புகழ்பெற்ற நாளிதழ்கள் பார்ப்பீங்க. இப்ப இந்த நாளிதழ்ல பணி செய்யறதுக்கு என்ன வேலை, என்ன தகுதி அப்படின்னா, பொதுவா தமிழ் தான் தகுதி. நீங்க ஊடகங்கள்லயும் சில பேர் வந்து இப்போ இதுக்காகவே விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு படிப்பாங்க, அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்னு படிப்பாங்க. அது அதுக்கான பிரத்யோக படிப்பு தான். ஆனால் அதை தாண்டி
தமிழ் படிக்கிறவங்களுக்கும் ஊடகத்துக்கும் தொடர்பு இருக்கு. நீங்க இதுக்காக மாஸ்காம் தான் படிக்கணும், விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிக்கணும், ஜேர்னலிஸ்ட் தான் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. தமிழ் படித்தாலும் ஊடகத்தில் பணி செய்யலாம். ஆனால் அந்த ஊடகம் சார்ந்து சில நுட்பங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு நாளிதழ்ல சேம் காட்சி ஊடகம் எப்படியோ அதே தான் அச்சு ஊடகம். அதுல விஷுவலா வரும், இங்க பிரிண்டடா வரும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு செய்தியை ஒரு பத்திரிகையில நாம எழுதுறோம். இப்ப திருவண்ணாமலை தீபம் சமீபத்தில் நடந்தது, அதனால நான் சொல்றேன். அல்லது காஞ்சிபுரத்துல தொடர்ந்து கோயில் திருவிழாக்கள் நடந்தது. இந்த செய்தியை ஒரு பத்திரிகையில தினத்தந்தியோ தினகரன்ல நீங்க ஒரு செய்தியா எழுதுறீங்கன்னா ஒரு பத்திரிகைக்கு ஒரு மூணு விஷயம் மொத்தம் முக்கியம். என்னன்னா ஒரு செய்தி எழுதும்போது ஒரு தொடக்கம் முக்கியம், நடுவுல இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ற மைய பொருண்மை முக்கியம், கடைசியில அந்த செய்தியினுடைய நிறைவு பகுதி. இந்த மூணு தான் ஒரு பத்திரிகையினுடைய கண்டென்ட். ஒரு நிகழ்வு நடக்குது. இப்ப நீங்க சங்கரா கலை அறிவியல் கல்லூரியில பொத்தாமரை மன்றத்துல இன்னைக்கு ஒரு கருத்தரங்கம் நடந்தது நம்ம பேசினது. இதை ஒரு பத்திரிகையாளர் தினத்தந்திலையோ அல்லது ஏதோ ஒரு பத்திரிகையில வேலை பார்க்கிற ஒரு பத்திரிகையாளர் இங்க அமர்ந்து இருந்தால் அவர் எப்படி குறிப்பெடுப்பாரு, அதை எப்படி செய்தியா வெளியிடுவார் அப்படின்னா, நீங்க செய்தியை அன்றாடம் நாளிதழை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கலாம். ஒரு செய்தித்தாளை படிக்கும் போது இந்த கண்ணோட்டத்திலே நீங்க படிங்க. ஒரு நிகழ்வு நம்ம கண் முன்னாடி நடக்கும், அந்த நிகழ்வை ஒருவர் செய்தியாக ஒரு பத்திரிகையில வெளியிடுவார். அப்ப அந்த நிகழ்வை அவர் எப்படி எழுதியிருக்கிறார், எங்க தொடங்குறார், எப்படி கோர்வையா எழுதுறாரு, அந்த நிகழ்வுடைய மைய பொருளை எங்க அவர் விளக்குறாரு, அப்புறம் கடைசியா முடிவை அவர் எப்படி முடிச்சிருக்கிறார், இதை பாருங்க. ஒரு செய்தியை எடுத்து பாருங்க. இப்ப முதல்ல இந்த பத்திரிகையில எழுதுறவங்க என்ன கையாளுவாங்கன்னா, ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குதுன்னா இதுதான் முதல் தலைப்புல அதிகபட்சம் 1.25 வரி, 1.5 வரி, இல்ல அதிகபட்சம் போச்சுன்னா 2 வரியில நீங்க சொல்லணும். முதல்ல ஒரு செய்தியினுடைய தலைப்புல 2 வரியில இதை நீங்க சொல்லணும். காஞ்சிபுரம் சங்கரா கலை அறிவியல் கல்லூரியில் இலக்கிய விழா நடைபெற்றது, ஏதோ இத ஒரு வரி இல்ல அதிகபட்சம் 1.5 வரியில சொல்லிடணும். இது ஒரு செய்தியினுடைய தலைப்பால் இருக்கும். இதை சொல்லிட்டு அடுத்ததாக அந்த சப்ஜெக்டுக்குள்ள வருவாங்க, எழுதுவாங்க, மறுபடியும் விரிவா எழுதுவாங்க. காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூர் கிராம பகுதியில் அல்லது ஏனாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையின் சார்பில் பொத்தாமரை மன்றத்தில் தமிழ் இலக்கிய விழா நடைபெற்றது. இந்த இலக்கிய விழாவில் துறை தலைவர் இல்ல கல்லூரியினுடைய முதல்வர் இவங்க தலைமையேற்றார்கள். இந்த நிகழ்வில் யாரோ பேராசிரியர் இவர் வரவேற்புரை ஆற்றினார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இவர் யாரோ ஒருத்தர் பங்கேற்று இந்த தலைப்பில் மாணவர்களிடத்தில் உரையாற்றினார். இப்படி எழுதிட்டு அங்க ஒரு வார்த்தை எழுதுவான், முன்னதாக அவர் பேசும்போது அப்படின்னு போட்டு ஒரு அரைப்புள்ளி வச்சுட்டு, இப்ப பேசுறவர் என்ன பேசினாரோ அதுல இருந்து முக்கியமான செய்தி எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பத்திரிகை ஒரு சின்ன ஒரு பக்கம் இருந்தா கூட அது வேல்யூவானது, அவ்வளவுதான் செய்தி போடாலோ இடம் இருக்கும். இப்ப அதுக்குள்ள நீங்க எழுதணும். ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள அவன் சொல்லுவான், எடிட்டர் உங்களுக்கு மேல இருக்கிற அதை சரி பார்க்கிற ஒரு எடிட்டர் சொல்லுவார், சார் 30 வரியில தான் எழுதணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு வரி கூட உங்களுக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லை, 30 வரியில நீங்க சொல்றதே எழுதணும், அல்லது 15 வரியில எழுதுங்க. இந்த 15 வரி 20 வரி 30 வரிக்குள்ள நீங்க ஒரு நிகழ்வை செய்தி விட்டு போகாம சொல்லணும். அப்ப எதை சொல்றது, அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு, அவர் மணிக்கணக்கா பேசியிருப்பார், அதுல இருந்து முக்கியமான எந்த செய்தியோ அதை மட்டும் நீங்க குறிப்பிடுங்க. எடுத்து அவர் இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சப்ஜெக்ட். அதை முடிச்சுட்டு கடைசியா நிகழ்வுடைய இறுதியில் இவர் நன்றி உரை வழங்கினார். இதில் இவ்வளவு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இப்படி ஒரு நிகழ்வை நீங்க எழுதுனீங்கன்னா, இந்த பயிற்சி உங்களுக்கு இருந்ததுன்னா நாளிதழில் நீங்க ஒரு செய்தியாளராக மாறலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, படிக்கிற காலத்தில் இது போல சின்ன சின்ன நிகழ்வுகளை
நாம் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு நாள் குறிப்புல அன்றாட நிகழ்வை, சில பேருக்கு அந்த பழக்கம் இருந்தது, இப்ப இல்லை, டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். ஒரு அன்றாட நிகழ்வை நாம எப்படி எழுதி பதிவு செய்யறோமோ அது போல ஒரு நிகழ்வை நம்ம எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் அதுக்குள்ள என்ன பிழை வருது, நம்மளால எழுத முடியுதா, ஒரு பத்திரிகை வச்சு அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க, இந்த பழக்கம் வந்து நமக்கு வரும். முதல்ல வாசிக்கிறது, பிறகு எழுதி பார்க்கணும். தொடர்ந்து நீங்க எழுதினே ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு செய்தியாளனாக, ஒரு பத்திரிகையாளனாக நீங்க மாறணும்னு முடிவு பண்ணிட்டா செய்தித்தாளை தினந்தோறும் படிக்கணும். உங்க பகுதியில் நடக்கிற ஒரு நிகழ்வை நீங்க தொடர்ந்து எழுதி பார்க்கணும், எழுதி நேரும். அந்த செய்தி கண்டென்ட்டை நம்மளால எழுத முடியுதா, இது ரொம்ப அவசியம். அடுத்ததா பத்திரிகையில சில நடுப்பக்க கட்டுரைகள் வரும், இது தனி. அது வந்து ஒரு செய்தியாளரே எழுதுவனால எழுதுவார். அந்த பத்திரிகையிலே வேலை பார்க்கிற ஒரு செய்தியாளர் நடுப்பக்க கட்டுரை எழுதுறவராகவும் இருப்பார். அல்லது அந்த துறையில அல்லது சமுதாயத்துல பல துறைகள்ல அறிவாளிகளா இருக்கிற ஒரு குறிப்பிட்ட துறையில் அனுபவம் பெற்றவர்கள் சிறப்பு கட்டுரையா எழுதுவாங்க. யாரோ ஒரு பேராசிரியர் ஒரு துறையில சிறப்பா அந்த துறை சார்ந்த அறிவு இருக்குன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கட்டுரையை வாங்கி அந்த பத்திரிகையை பதிப்பிக்கும், போடுவாங்க. இது வேற, அந்த துறை என்பது வேற. நான் சொல்றது வெறும் ஒரு செய்தியாளர். நீங்க ஒரு பத்திரிகையினுடைய நிருபரா ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு இதுதான், உங்களுக்கு பிழை இல்லாம தமிழில் எழுத தெரியும். எழுத்து உங்களுக்கு கை வரும். ஒரு கண்டென்ட்டை உங்களால ஒரு நிகழ்வு குறித்து 20 வரி உங்களுக்கு எழுத தெரியும், சரிங்களா? இது இருந்தால் மட்டும் போதுமானது. பத்திரிகை துறையில உங்களால வர முடியும், சரிங்களா? இதுக்கான பயிற்சியையும் நீங்க படிக்கிற காலத்துல இங்கதான் பெற முடியும். ஏன் அப்படின்னா இங்கதான் தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நீங்க எழுதுறத சரி பண்ணுவாங்க, அல்லது எங்க இந்த வரி தேவையில்லையோ முன்ன பின்ன மாத்தணுமோ அதை சொல்லுவாங்க. அல்லது ஒரு தொடரை எப்படி எழுதணும், எங்க முடிக்கணும், அந்த நுட்பங்கள், அந்த இலக்கணத்தெல்லாம் நீங்க இங்கதான் கற்க முடியும். இது பின்னாடி உங்களுக்கு வந்து பயன்படும், சரிங்களா? இது அச்சு ஊடகம். அடுத்ததா நான் சொன்ன இந்த சினிமான்ற காட்சி ஊடகம். இந்த சினிமா சார்ந்து நிறைய பேருக்கு ஆர்வம். ஒரு ஏதாவது இயக்குநர்கள்கிட்ட நம்ம ஒரு உதவி இயக்குனராக சேர்ந்து இயக்குனர் ஆகிறது, அல்லது சினிமாவில் பல வேலைகள் இருக்குது, ஒரு பாடல் எழுதுறது, அல்லது சினிமாவில் உரையாடல் எழுதுறது, கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்கிற அந்த உரையாடலை எழுதுவது, அல்லது ஒளிப்பதிவு, இதெல்லாம் தனியாகவே அந்த நான் சொன்ன மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்கு. இதுல பர்டிகுலரா நான் உங்ககிட்ட பேசுறது எழுத்தை மட்டும் பேசுறேன். ஏன்னா நம்ம தமிழ் படிக்கிற மாணவர்கள் அப்படின்றதுனால இந்த உதவி இயக்குனராக வேலை பார்க்கறது, ஒளிப்பதிவாளர் ஆகிறது அது வேற துறை. நான் திரைத்துறையில் எழுத்து எந்த இடத்துல வேலை பார்க்குது, ஒரு எழுத்தாளனாக ஒரு தமிழ் படிக்கிற மாணவராக திரைத்துறையில நாம எங்க வேலை செய்ய முடியும் அப்படின்றத மட்டும் சொல்றேன். திரைப்படத்துறையில எழுத்தாளனுக்கு ஒரு தமிழ் படித்தவனுக்கு எங்க வேலைன்னா அந்த திரைக்கதை எழுதுகிற இடத்தில் வேலை இருக்கு. ஒரு கதையை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர்கள் அவங்களோட பணியாற்றவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் அல்லது ஒரு 2.5 மணி நேரத்துக்கான திரைக்கதையா மாற்றுவாங்க. ஒரு சின்ன நாள் கதை என்பது ஒரு சின்னது. உதாரணமா சமீபத்தில் வந்து திரையரங்குல பெரிய அளவில் ஓடினது அமரன் அப்படின்னு ஒரு திரைப்படம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மிக சிறந்த திரைப்படம் ஓடிச்சு. இந்த அமரன் திரைப்படத்தினுடைய நான் ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன அந்த கதை அப்படின்னா, அந்த கதையினுடைய நாயகர் அந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்னு ஒரு ராணுவ வீரர். இது உண்மை சம்பவம் நடந்தது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். மேஜர் முகுந்த் வரதராஜன் 44 RRல தீவிரவாதிகளோட நடக்கிற சண்டையில இறந்து போனார். இதுதான் கதை. இப்ப இந்த திரைப்படம் அதை தான் சொல்லுது. இதுதான் ஒரே ஒரு மையம், கதை தான். அவரு ராணுவ வீரர், சென்னையில படிச்சார், படிக்கும்போது ஒரு பெண்ணை காதல் திருமணம் செஞ்சார், அவரு ராணுவத்தில் பணியாற்றி இறந்து போனார். இது நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? இது ஒரு சவாலானது. ஒரு கதையை முன்னாடியே அவங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரிந்த ஒரு கதையை ஒரு இயக்குனர் தொடரார். ஒரு திரைப்படத்துல நமக்கு கதை தெரியாம இருந்தா தான் அது ஒரு சுவாரஸ்யம். என்ன அவன் ஏதாவது படம் எங்க போய் முடியும், இன்டர்வல் என்ன நடக்கும், கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும், ஆல்ரெடி இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து தொடராது பாருங்க. ஒரு எவ்வளவு பெரிய சவால், எவ்வளவு பெரிய தைரியம். அந்த கதையை எடுத்து அந்த கதைக்கு 2 மணி நேரம் ஒரு திரைக்கதையா அமைக்கிறார். இதுதான் சினிமா. இந்த 2 மணி நேர திரைக்கதை என்பது இந்த முகுந்த் வரதராஜன் யார்,
அவருடைய குடும்பம் பின்னணி என்ன, அவர் எங்க படிக்க வந்தார், படிக்கிற இடத்துல என்ன நடந்தது, இப்படி தொடங்கி அவர் ராணுவ வீரரா போறதுக்கு என்ன காரணம், ஏன் அவர் விருப்பப்பட்டார், அந்த ராணுவத்துல பணியாற்ற போது அந்த சூழல் என்ன மாதிரி இருந்தது, இதையெல்லாம் 2 மணி நேரத்துல ஒரு திரைக்கதையா அமைகிறாங்க. இப்ப இதுக்கு நீங்க ஒரு உரையாடல் எழுதணும் அப்படின்னு சொன்னா சினிமாவில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே இங்க அனுபவம் தான். நமக்கு பாடங்கள் அல்லது ஒரு வகுப்பறையில பெறுகிற இந்த கல்வி என்பது அறிவு அல்ல, இது ஒரு தகவல். நீங்க அறிஞர்கள் என்ன சொல்றான், அறிவு என்பது வேற, தகவல் என்பது வேறன்றான். ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க, அந்த புத்தகம் உங்களுக்கு அறிவை தருதா தகவலை தருதா அப்படின்னா அறிஞர்கள் என்ன சொல்றான், அது வெறும் தகவலை தருதுன்றாங்க, வெறும் இன்ஃபர்மேஷன். நீங்க ஒரு புத்தகத்துல இப்ப ஒரு தமிழ் பாடல் திருக்குறள் படிக்கிறீங்கன்னா திருக்குறள் மூலமாக உங்களுக்கு தகவல்கள் கிடைக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு தருது. இப்ப அறிவு என்பது எது அப்படின்னா, அறிவு என்பது அனுபவத்தால் இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வதால் இந்த சுற்றுச்சூழலில் இருந்து நாம் பெறுவது அறிவுன்றான். அங்கிருந்து அறிவு. இப்ப சங்க காலத்துல அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழருக்கு அறிவே இல்லையா அப்படின்னா இருந்தது, நம்மளை விட பல மடங்கு இருந்தது. அவன் எங்க போய் படிச்சான், இயற்கையிலிருந்து படித்தான், இந்த உலகத்தை புரிந்து கொண்டான், இந்த பஞ்சபூதங்களை புரிந்து கொண்டான், இயற்கையிலிருந்து அவன் தனக்கான அறிவை பெற்றான். இதான் அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த அறிவு என்பது எப்படி நமக்கு வரும்னா, ஒரு திரைத்துறை சார்ந்த இப்ப நிறைய நல்ல நல்ல படங்களுடைய அந்த உரையாடல்கள் புத்தகமா வெளிவருது. அந்த ஸ்கிரிப்டை கதை வசனத்தை புத்தகமா வெளியிடுறாங்க. அல்லது நீங்க ஏதாவது இயக்குனரிடம் உதவி இயக்குனரா வேலை பார்க்கணும். இப்ப இந்த உரையாடலை நீங்க எப்பயாவது வாய்ப்பு கிடைப்பது சில நல்ல படங்களுடைய புத்தகங்கள் 1-2 மட்டும் வாங்கி படிச்சு பாருங்க. நமக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியல, யாராவது 1-2 அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல திரைப்படம் பெரிய அளவில் ஓடி இருக்கும், அந்த படத்தினுடைய அந்த உரையாடல் புத்தகமா வந்திருக்கு, வாங்கி சும்மா பாருங்க. ஒரு திரைக்கதைக்கு உரையாடலை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளைத்தாள்ல இப்படி அந்த தாளை 2ஆ மடிச்சிடுவாங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல அந்த காட்சியை எழுதுவாங்க. இப்போ ஒரு காட்சி அமரன் திரைப்படத்துல ஏதோ ஒரு காட்சி, இப்ப அந்த முகுந்த் வரதராஜன் 44 ஆறால உள்ள அந்த ராணுவ ரெஜிமெண்ட் உள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் அந்த காட்சி. இப்ப காட்சி 1 போட்டுருவாங்க. அது இன்டோர்ல நடக்குதா அவுட்டோர்ல நடக்குதா இதை இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. உள்ள அல்லது வெளியே அப்படின்னு, அல்லது இன்டோர் அவுட்டோர் ஏதோ ஒன்று எழுதுவாங்க. இப்ப இடம், அடுத்து இடம் எழுதுவாங்க. ரெஜிமெண்ட் அது எங்க, காஷ்மீர் ரெஜிமெண்ட், இந்த இடம் மலையில அங்க நடக்குது. அல்லது சென்னையில எம்எம்சி அவர் படிச்ச அந்த சென்னை திருத்தூர் கல்லூரி ஏதோ ஒன்று இடம். அப்புறம் டேட்னா எந்த நேரத்துல நடக்குது, காலையிலேயே நடக்குதா, நண்பகல்ல நடக்குதா, பிற்பகல்ல நடக்குதா, இரவுல நடக்குதா, அதை நீங்க மேலேயே சொல்லணும். ஏன்னா திரைப்படங்களுக்கு உரையாடல் எழுதுறவரு படமாக்கும் போது அந்த ஸ்பாட்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு கதை எழுதுற ஒருத்தர் ஒரு திரைப்படத்துக்கு இப்ப எழுதி கொடுத்துட்டு அவர் வேற ஒரு படத்துக்கு எழுதி இருப்பார். அவர் இங்க இருக்க மாட்டாரு, எங்கன்னா கூட இருப்பாரு, வெளிநாட்டுல இருப்பாரு அல்லது வேற எங்கேயோ இருப்பார். அப்போ இந்த பேப்பர்ல எழுதுற அந்த வசனத்தை, அந்த உரையாடலை ஒரு இயக்குனர் உதவி இயக்குனரோடு காட்சிப்படுத்தி நிற்பார், படம் எடுத்து நிற்பார், ஷூட்டிங் நடக்கும். அப்ப அவருக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. அவர் அந்த திரைக்கதையை அந்த உரையாடலை முழுக்க இதுக்கு முன்னாடி படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஒரு உரையாடல் எழுதுறவர்கிட்ட இயக்குனர் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவார். இதாங்க சீனு, 10வது சீன்ல இதான் சாய் பல்லவியும் முகுந்த் வரதராஜனும் இல்ல சிவகார்த்திகேயனும் பேசுறாங்க, அந்த இடம் இதுதான், இப்படிதான் பேசுவாங்க, இதுக்கு எனக்கு உரையாடல் வேணும், இதான் சீன், அவர் விவரிச்சிருவார். இப்ப நீங்க இதுக்கு அந்த காட்சி எத்தனை நிமிஷம், 3 நிமிஷமா 2 நிமிஷமா 1.5 நிமிஷமா 5 நிமிஷமா, அப்போ 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம்னா எத்தனை பக்கம் எழுதுனா அது 2 நிமிஷத்துக்கான உரையாடலா வரும். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். சில நேரத்துல டைலாக் 10 பக்கம் எழுதுவோம், அது 1 நிமிஷம் தான் இருக்கும். அப்ப அந்த டைலாக் எல்லாம் வெட்டணும், தூக்கிட்டு அந்த 1 நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவர் வைப்பார். சில நேரங்கள்ல காட்சி 2 நிமிஷம் எடுக்க வேண்டியதா இருக்கும், இவர் எழுதுறது 1 நிமிஷத்துக்கு தான் எழுதியிருப்பாரு. இப்ப மீதியை எம்டியா நீங்க வெறும் காட்சியா திரையில காட்ட முடியாது. இப்படி காட்டினா என்ன பண்ணுவான்,
இங்க தேட்டர்ல உட்காந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சோம், கத்த ஆரம்பிப்போம். வெறும் ஒரு ஊமை படத்தையே நம்ம காட்ட முடியாது. அப்போ இந்த அறிவு நமக்கு இருக்கும். எழுதுறவங்க இந்த மாதிரி இங்கவே எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. எங்க காட்சி, அது எத்தனாவது சீனு, பகலா டேவா, எந்த நேரம், அது இன்டோரா அவுட்டோரா, அந்த கேரக்டர் யார் யார், அந்த சீன்ல யார் யாரெல்லாம் இருக்கணும், அந்த சீன்ல இப்போ சிவகார்த்திகேயன் இருக்கணும், சாய் பல்லவி இருக்கணும், அவ்வளோதானா, இல்லை குழந்தை இருக்கணுமா, இல்லை அவ்வளோதானா, இல்லை வீடு அப்படின்னா வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கணுமா, அவங்க வயசான யாரா அம்மா அப்பா யாராவது இருக்கணுமா, எல்லாத்தையும் நீங்க இங்கே சொல்லணும். சரிங்களா? சொல்லிட்டு இப்ப நேரடியா உரையாடல், அவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த உரையாடலை நீங்க ஃபீல் பண்ணி தான் எழுதணும். நாம சாய் பல்லவி கூட இல்லை உண்மையான அந்த முகுந்து வரதராஜனுடைய அவங்க மனைவியோட நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். உங்களுக்குள்ள அந்த கற்பனை ஆற்றல் இருக்கணும். நீங்க அவங்களோட வாழ்வது போல நினைச்சு அந்த கேரக்டரா மாறி அந்த கதாபாத்திரமா மாறி அங்க நீங்க பேசினா உண்மையிலே முகுந்து வரதராஜன் பேசியிருந்தா அவங்க மனைவியோட எப்படி பேசியிருப்பார், அந்த ஃபீலை வந்து நீங்க தான் கொண்டு வரணும். அதுக்கு தான் நமக்கு எக்ஸ்ட்ராடினரியா அந்த கற்பனை அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அதை நீங்க கொண்டு வந்து எழுதும் போதே, இப்ப அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு எழுதுற, பேசும்போதே பின்னணியில் ஏதோ ஒரு காட்சி நடக்குது, பின்னாடி வந்து ஒரு பேக்ட்ராப்ல காட்டுவாங்க. இத துர்கா பேர் என்ன சொல்றாரு, அப்பவே சொல்றாரு பாருங்க, ஒரு சம்பவம் எது நடந்தாலும் நிலமும் பொழுதும் முக்கியன்ற முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் 3 சொல்லுவார் துர்கா பேர். அதுல நிலமும் பொழுதும் இல்லாமல் ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காதுன்றாங்க. அது இப்போ வரைக்கும் நமக்கு பொருந்திருப்பாரு. எவ்வளவு 3000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னது. சங்க இலக்கியத்துல ஒரு போராகட்டும், ஒரு காதலாகட்டும், எந்த காட்சி நடந்தாலும் சரி எல்லா புலவனும் பேக்ட்ராப்ப சொல்லுவோம். சங்க இலக்கிய ஒரு பாடல்ல காதல் பாடல் எழுதினாலும் அல்லது போர் சார்ந்த பாடல் எழுதினாலும் பின்னணியே சொல்லுவோம். அங்க ஒரு மான் வந்தது, இல்ல அங்க ஒரு யானை வந்தது, இல்ல குரங்குகள் வந்து அந்த பாறையில விளையாடியது, அங்க குரங்கு குட்டிங்க விளையாடி இருந்தது. இந்த காட்சியை அந்த பாடலோடையே சொல்லி நேர்ப்பான். இதுதான் வந்து பொழுது. அது அதே போல எந்த நிலத்தில் நடக்குது அதுதான் திணைன்னு அங்க சொல்றாங்க. பாடல்கள், சங்க பாடல்கள்ல எந்த திணையில அது நடந்தது, குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, மருது திணையா, எங்க நடந்தது, அப்புறம் பொழுது, இந்த காட்சிகள் வாயிலா சொல்றது. அதேதான் சினிமா. வீடு அப்படின்னா வீடு, அது எந்த வீடு, அடுத்ததா அந்த வீடு எப்படி இருக்கும். வீடுனா எல்லாமே ஒரே வீடு இல்லை, குடிசை வீடா, ஓட்டு வீடா, மாடி வீடா. சரி, மாடி வீடுனா அது எந்த மாதிரியான, பெரிய மாளிகையா, சின்ன வீடா, ஓரளவுக்கு வசதி இருக்கிற வீடா. சரி, அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு அறை, ஒரு வரவேற்பு அறையை காட்டுறோம்னா அந்த அறையில தான் அந்த காட்சி நடக்குது. அல்லது ஒரு சமையல் அறையில் நடக்குதுன்னா அங்க என்னென்னலாம் இருக்கும். ஒரு வரவேற்பு அறைனா அந்த இடத்துல என்ன இருக்கும், வரவேற்பு அறையில் ஒரு டிவி அல்லது ஒரு அலமாரி, ஒரு புத்தகம், பின்னாடி ஏதோ ஒரு ஓவியம் படம் வச்சிருக்கிறாங்க, இல்ல அவங்க ஒரு சோஃபா போட்டுருக்காங்க, இல்ல ஒரு சேர் இருக்கு, ஏதோ அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. அது எல்லாத்தையும் நீங்க சீன் எழுதும்போது இந்த பக்கத்துல எழுதும், சைட்ல எழுதுவோம். 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, பின்னணியில இதெல்லாம் இருக்குது, சோத்துல இந்த படம் இருக்குது, இங்க கீழே இது இருக்கு, இந்த இடத்துல அவங்க உட்காந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க இங்க விவரிக்கணும். அந்த சீனு, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க இங்க சொல்லணும். இப்ப நடுவுல உரையாடல் போயினே இருக்கும். ஒரு காட்சி நீங்க பாப்பீங்க, திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாம ஒரு பூனைக்குட்டி போவோம், இல்ல ஒரு நாய் போவோம், இல்ல திடீர்னு ஒரு காக்கா வந்து உட்காரும். இதை வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் பதிவு செய்வார். அதையும் நீங்க எழுதணும். எழுதும் போது இப்ப இந்த இடம் பேசினே இருக்கிற இந்த இடத்துல ஒரு பூனைக்குட்டி உள்ள புதுக்காலா போகுது, அதையும் நீங்க இந்த இடத்துல சீன்ல எழுதணும். இப்படி ஒரு உரையாடல் எழுதுறவரு எல்லாத்தையும் கவனிச்சு அந்த காட்சிக்குள்ள என்ன வரப்போதோ அத்தனையும் நீங்க சொல்லணும். இல்லை அவுட்டோர்ல வெளியே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நெரிசலான கடை வீதியில ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா, ஒரு கடை வீதினா எப்படி இருக்கும், அங்க சுத்தில என்னென்ன பொருள் இருக்கும். ஒரு திருவிழா படமாக்குறோம்னா திருவிழாவில் என்னென்னலாம் இருக்கும், அங்க அந்த திருவிழா காட்சி, அந்த திருவிழா எப்படி வடிவமைச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு உரையாடல் எழுதுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி சினிமாவுக்கான உரையாடல். இந்த சினிமாவுக்கான உரையாடலை நீங்க உரைநடை தமிழ்ல எழுதக்கூடாது. இப்ப நம்ம மேடை தமிழ் அப்படின்றது ஒண்ணு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதையே நம்ம சாதாரணமா பேசும்போது இப்படி பேச மாட்டோம் இல்லையா? ரொம்ப சாதாரணமா வந்தா போனா பேசினா ஏதோ ஒரு சாதாரண மக்களுடைய வழக்கு மொழி, அது வேற. சரியா?
இவர் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை இந்த ஊரில் பிறந்தாரு, அங்கிருந்து தான் அவர் படிக்க வந்தார், இங்கிருந்து போய் சென்னையில் படித்தார். இது நாம் சாதாரணமாக பேசிக்கிற ஒன்று. இந்த மொழியை நீங்கள் திரைப்படத்துக்கு எழுதணும். திரைப்படத்துக்கு எழுதும்போது மக்களுடைய சாதாரண அந்த பேச்சு மொழியில் உங்களுக்கு எழுத வரணும். அந்த பயிற்சி தேவை. அங்கே நீங்கள் 60களில் 50களில் வந்த திரைப்படம் மாதிரி செந்தமிழில் உரைநடை தமிழில் மன்னரே நீங்கள் சொல்வது என்ன இப்படி எழுத முடியாது. இப்போ வந்து அப்படி சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கணவரே நீங்கள் காஷ்மீர் பகுதியில் பத்திரமாக இருக்கிறீர்களா இப்படி பேசினா நம்ம பார்ப்போமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். தேட்டரில் இப்படி ஒரு காட்சி வசனம் வந்ததுன்னா நம்ம பார்ப்போமா அப்படின்றது. அதனால இந்த மொழி நமக்கு தேவை. ஒரு திரைப்படம் எந்த நிலம் சார்ந்து பேசுது. இப்போ மதுரை சார்ந்த களமிட்டு ஒரு திரைப்படம் வருதுன்னா அந்த இயக்குனர் அந்த மொழியை தான் பயன்படுத்துவார். இப்போ அந்த மொழி வேற. அதே ஒரு திரைப்படம் இப்போ வட தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை மையமிட்டு ஒரு திரைப்படம், காஞ்சிபுரத்தில் இருக்கிற அங்கிருந்து ஒரு கதை தொடங்குதுன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் வாழற மக்கள் எப்படி பேசுவாங்க அந்த மொழி நமக்கு தெரியும். அல்லது இதே ஈரோடு திருப்பூர் அப்படி கோயம்புத்தூர் அந்த பக்கம் போனால் அந்த மக்கள் எப்படி பேசுவாங்க, இந்த வட்டார மொழி நமக்கு தெரியும். இதையெல்லாம் தெரிந்தால் உங்களால் வந்து வெற்றிகரமாக திரைப்படங்களுக்கும் நம்ம உரையாடல் எழுத முடியும். இப்போ நான் சொன்ன இந்த காட்சி ஊடகம், வலைவழி, அச்சு ஊடகம், திரை இப்படி எல்லா ஊடகங்களிலும் அடிப்படையாக என்ன தேவை இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒன்னே ஒன்று தான் தேவை. அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சா போதும். அந்த ஒன்று என்னன்னா இலக்கியங்களை தொடர்ந்து வாசிப்பது. இலக்கியத்தை வாசிக்காமல், இலக்கியத்தை படிக்காமல் உங்களால எதையும் செய்ய முடியாது. நான் சொன்ன இந்த எந்த ஊடகத்திலையும் உங்களால் பணி செய்ய முடியாது. அதனால எழுதி வச்சுக்கோங்க, இது மட்டும் உண்மை. இப்போ இலக்கிய புத்தகங்கள் மட்டும்தான் உங்களுக்கான எல்லா திறமையும் எல்லா ஆளுமையும் உங்களுக்குள்ள ஏற்படும். நீங்க தொடர்ந்து நான் வந்து புத்தகத்தை படிக்கிறேன், தொடர்ந்து நான் தீவிரமாக இலக்கியத்தை வாசிக்கிறேன்னு சொன்னா மொழி அறிவு உங்களுக்கு வரும், எழுத்து நடை உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்ததா உங்களுக்குள்ள கற்பனை வரும். இந்த மூன்றை ஒரு புத்தகம் தான் செய்யும். உங்களால் எந்த குறிப்பும் இல்லாமல் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எதை சார்ந்து பேச சொன்னாலும் நம்மளால மணிக்கணக்கில் பேச முடியும். அதுக்கு ஒன்னே ஒண்ணு, நீங்க புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும். எவ்வளவு நூல்களை நாம கற்கிறோமோ, எவ்வளவு நூல்களை நம்முடைய வாழ்க்கையில் படிக்கிறோமோ அது எல்லாமே நம்ம மூளையில ஒரு ஸ்டோரேஜ், எல்லாமே நமக்கு அது அறிவா நிற்கும். அது எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்ப தட்டும் போது அது உங்களுக்கு வரும். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா வரும். சைவ சித்தாந்தமா அல்லது ஊடகமா அல்லது சினிமாவா, கவிதையா, நாவலா, சிறுகதையா, சங்க இலக்கியமா, பக்தி இலக்கியமா, எதை பற்றி பேச சொன்னாலும் அதை நீங்க மனசால நினைச்சாலே நீங்க ஏற்கனவே படித்திருந்தால் அது உங்களுக்கு செய்தியாக வரும், வார்த்தையாக வரும். எழுத்தும் அப்படிதான். நீங்க படிக்க 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 ஒரு கட்டத்துல உங்களுக்கான மொழி நடை வரும், நாம எழுதக்கூடியவர்களாக மாறும். அதே போல தொடர்ந்து படிக்கிற போது ஒரு கட்டத்துல எந்த மேடையாக இருந்தாலும் தடை இல்லாம நமக்கு பேசக்கூடிய அந்த ஆற்றல் வரும். இதுக்குதான் இந்த இலக்கியங்களை படிக்கணும். இலக்கியங்கள் தான் ஒரே வழி. நீங்க இந்த துறைகளிலெல்லாம் பணியாற்றணும்னு சொன்னா இலக்கிய புத்தகங்களை தீவிரமாக வாசிக்கணும். சரியா? அடுத்ததா இங்க தொடக்கத்தில் ஐயா சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவறவிடக்கூடாது. அது எந்த வாய்ப்பா இருந்தாலும் சரி. ஒரு மேடையில ஒரு நிமிடம் உங்களை நன்றி உரை பேச சொன்னா கூட சரி. நிறைய பேரு மேடை ஏறதுக்கு அல்லது மற்றவங்க முன்னாடி பேசுறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அல்லது இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு வகுப்பறையில ஒருத்தரை ஒரு கைபேசி கொடுத்து இதுல ஒரு புகைப்படம் எடுப்பானா நமக்கு ஒரு ஏதோ ஒரு அலர்ஜியா வந்துடும், பண்ண மாட்டோம். அதுதான் மிகப்பெரிய தவறு. நீ உனக்குள்ள எந்த அளவுக்கு அந்த ஆர்வத்தை உருவாக்கிறியோ நீ தான் உருவாக்கணும். இந்த உலகம் வந்து நம்மளை புறந்தள்ளுறதுக்கு நிறைய பேர் இருப்பான். நீலாம் பேசி என்ன பண்ண போற, நீலாம் படிச்சு என்ன பண்ண போற, நீலாம் எழுதி என்ன செய்ய போற, நீ எழுதுறதெல்லாம் எழுத்தா, நீ பேசுறதெல்லாம் பேச்சா, உன்னெல்லாம் எவன் அங்க போக சொன்னான், இப்படி நம்மளை வந்து புறந்தள்ளுறதுக்கு பல பேர் நம்மளை சுத்தியே இருப்பாங்க, எல்லா இடங்கள்லயும் இருப்பாங்க. ஆனால்
கைதட்டி உன்னை வந்து உற்சாகப்படுத்தி உன்னால் முடியும், நீ பேசு, நீ எழுது, நீ நல்லா வருவேன்னு சொல்றதுக்கு தான் இங்க ஆள் இல்லை. அதை நீ தான் ஏற்படுத்தணும். பல நேரங்கள்ல நமக்கு நாம தான், அடுத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க கை தட்டுவாங்க, இவங்க ஒருத்தரங்க கை தட்ட மாட்டாங்க. அப்போ நீங்க சுயமா ஒரு நிகழ்வுனா முன்ன வரணும். நீங்க தான், ஐயா நான் வந்து புகைப்படம் எடுக்கிறேன், இல்லை நான் காட்சியை பதிவு செய்யறேன், இல்லை நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நான் செய்யறேன், பேனர் கட்டுறேன், இதை பண்றேன், இல்லை ஷேர் பண்ணணுமா அதெல்லாம் நான் போறேன், எல்லா அரங்க ஏற்பாடு அதை நான் செய்யறேன். இல்லை நிகழ்ச்சியில வந்து வரவங்களை விருந்தினர் யாராவது வரணுமா, அவரை போய் கூப்பிட்டு வரணுமா, ரிசீவ் பண்ணணுமா, எங்க தங்க வைக்கணும், அவரை போய் பார்க்கணும், அதெல்லாம் நான் பண்றேன். அல்லது ஒரு நிகழ்ச்சியில நன்றி உரை சொல்லணுமா, அதை நான் செய்யறேன். அல்லது வேற என்ன, இப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினே இங்கிருந்து தான் நீங்க உருவாகணும். அதுக்குதான் இந்த வகுப்பறை, அதுக்குதான் கல்வி. ஒரு நிகழ்ச்சியை ஒரு நெறியாளர் அந்த நிகழ்ச்சியை எப்படி வடிவமைக்கிறார், இதெல்லாம் நீங்க உள்வாங்கணும். இதெல்லாம் தான் பின்னாடி உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒரு நிகழ்ச்சியை எப்படி வடிவமைக்கிறாங்க, அதுல யார் முதல்ல தொடங்குறாங்க, ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அல்லது எதையோ ஒன்று எங்கிருந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்குறாங்க, வரவேற்புரை எங்க சொல்றாங்க, ஒருத்தருக்கு சிறப்பு எப்ப செய்யறாங்க, சிறப்பு விருந்தினர் எப்ப பேசுறாங்க, நன்றி உரையை எப்ப சொல்றாங்க, இதை எப்படி முறையா வடிவமைக்கிறாங்க. அல்லது ஒரு மேடையில ஒரு நிமிஷம் உங்களை வந்து ஒரு வாழ்த்துறை பேச சொன்னா வாழ்த்துறையை எப்படி பேசணும். சில பேர், பல பேருக்கு இந்த நுட்பம் தெரியாம வாழ்த்துறையை பேச சொன்னா அவர் சிறப்புரையை பேசினிருப்பார். அப்ப சிறப்புரை பேசுறவரை எந்த உரையை பேசுறது, அவர் தலைப்புக்குள்ள போய் சிறப்புரையை பேசினிருப்பார். நன்றி உரையை பேச சொன்னா வரவேற்புரை பேசினிருப்பார். இப்போ அவரு வரவேற்புரை பேசினா நன்றி உரை பேசுறவரு எதை பேசுறது, இந்த குழப்பம்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்படி வர்றதுதான். இல்லைன்னா சில பேர் நீங்க பார்ப்பீங்க, பெரிய அரசு நிகழ்ச்சியா இருக்கும், தடுமாற்றமா இருக்கும், தப்பா படிப்பான், தப்பு தப்பா பேசுவான். ஒரு அரசு நிகழ்ச்சி பல பேர் இருப்பான், அன்னத்துக்கு பதட்டமா குறுக்கால 2 பேர் ஓடுவான், இப்படி 2 பேர் தப்பு தப்பான்னு ஓடுவான். அப்பதான் ஓடி போய் பதட்டமா குத்துவலை கொடுப்பான், குத்துவலை தமான்னு முடியும், அது எரிஞ்சினே போயிடும். இவ்வளவு வேலையே நடக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா போதிய அனுபவம் இல்லை, போதிய அனுபவம் இல்லை, அவங்களால அந்த நிகழ்ச்சியை நடத்த தெரியல. இந்த அனுபவம் அப்படின்றது இருந்தால் உங்களால என்ன செய்யலாம், அது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, யாரு வரதா இருந்தாலும் சரி, பாட்டு சைலண்டா அவன் பாட்டு வேலையை பார்த்து போயினே இருப்பான். ஒரு பதட்டம் இருக்காது. அந்த இடத்துல நடக்க வேண்டியது சரியா நடக்கும். யார் எங்க பேசணும், யார் எங்க மேடையில வரணும், ஒரு மேடையில வரவர் எந்த வழியா வரணும், எந்த வழியா அவர் இறங்கி போகணும். இல்ல மேடையில ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு பரிசு பெறாருன்னா அப்ப எங்க நிக்கணும், எப்படி நிக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா தெரியாம புத்தகம் இப்படி வாங்கணும். அவர் பாக்கணும், ஐயா கேமரா போயிடல, அங்க நின்று நம்ம புகைப்படம் இருக்கிற கலைஞர்கள் அங்க சொல்லுவோம், சார் கொஞ்சம் திரும்புங்க சார், கொஞ்சம் இப்படி திரும்புங்க சார், போட்டோ அப்பதான் ஓ அப்படின்னு. இப்ப இது கூட ஒரு கற்றல் தான்மா. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன நிகழ்வு தான், ஆனாலும் அதுக்குள்ள ஒரு கற்றல் இருக்கு. ஒரு மேடையை நாம் எப்படி பயன்படுத்தலாம், உங்களுடைய முகத்தை நீங்க எப்படி எதிரில் இருக்கிற மக்களுக்கு காட்டுறீங்க. இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னோட திரைத்துறையில நான் கேட்ட வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்றேன், மிக சிறந்த ஒரு கலைஞர் நகைச்சுவை நடிகர் வடிவேலு. தெரியும், வடிவேலை மிஞ்சிய சமகாலத்தில் ஒரு நடிகர் திரைத்துறையில இல்லவே இல்லை. ஏன் நான் இதை சொல்றேன், திரைத்துறையில இருந்து சொன்னவங்க நான் கேட்டேன், அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வடிவேலை பற்றி அவருக்கு பெரிதாக கல்வி அறிவு இல்லை. பெரிய பெரிய ஆக்டிங் இன்ஸ்டியூட்ல பல பேர் ஜாம்பவான்கள் டெல்லியில் இருக்கிற தேசிய நாடக பள்ளின்னு ஒன்று டெல்லியில் இருக்கு, NSD நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, அங்கெல்லாம் போய் படிச்சுட்டு வரான் இதுக்காக. அதை தாண்டி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நடத்துற நடிப்பு பள்ளியில் பயிற்சி பெற்றுட்டு தான் வராங்க. ஒரு சில நடிகர்கள் தன்னுடைய மகனை வெளிநாட்டுகளாக அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அது சார்ந்த அனுபவங்கள் இது ஒண்ணுமே இல்லை. எங்கேயோ மதுரையில சொல்லுவாங்க, ராஜகிரண் தான் அவரை சினிமா துறைக்கு கொண்டுன்னு வந்தாங்க. அங்க மதுரையில இந்த மாதிரி ஆட்டம் போட்டுருந்தார் போனார், அதெல்லாம் இருக்கு, பல கதைகள் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன விஷயம் சொல்றேன்னா, சினிமாவுக்குள்ள கால் எடுத்து வச்ச பிறகு சினிமாவில் பல நுட்பங்கள் இருக்கு. ஒரு நடிகர் ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறாருன்னா அந்த கேமராவுக்குள்ள இருக்கிற லென்ஸ்ல பல விஷயம் இருக்கு. ஒரு லென்ஸ் வந்து ஒருத்தரை கிட்டத்துல காட்டும், அதே அதுக்குள்ள பயன்படுத்துற லென்ஸ் நீ பக்கத்துல இருந்தா கூட உன்னை பல மீட்டர் தொலைவுக்கு அப்புறம் அப்பால உன்னை காட்டும்.
எல்லாமே லென்ஸ் தான். சினிமா லென்ஸ் தான் உன்னை அழகா காட்டுறது, உன்னை வந்து கிட்டத்தில் காட்டணுமா, க்ளோஸ்ல காட்டணுமா, இல்லை வந்து மிடில் காட்டணுமா, இல்லை தொலைதூரத்தில் எங்கன்னா காட்டணுமா, எல்லாமே இந்த லென்ஸ் தான். அப்போ ஒரு நடிகனுக்கு இந்த கேமராவை பற்றின அறிவு இருக்கும், கேமராவில் இருக்கிற லென்ஸை பற்றி தெரியும். ஒரு ஷாட்ல இப்போ இண்டோர்ல ஒரு ஷாட் நடக்குதுன்னா அது நடிகனுக்கு தெரியணும், அந்த கேமராவில் எந்த லென்ஸ் போட்டிருக்கிறான்னு உனக்கு தெரியணும். சில பேர் முன்கூட்டியே கேட்டுக்குவான் ஒளிப்பதிவாளர்கிட்ட, சார் என்ன லென்ஸ் இருக்காங்க, அவன் ஏதோ ஒன்று சொல்லுவான் 45 mm ஏதோ ஒன்று அந்த பேர் சொல்லுவான். அப்போ அந்த லென்ஸு நம்மளை எப்படி காட்டும் அப்படின்ற அறிவு நடிகனுக்கு தெரியும், அது கைதேர்ந்த நடிகனுக்கு தெரியும் இந்த லென்ஸ் நம்மளை எப்படி காட்டும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். நீ போய் லென்ஸ் கிட்ட மூஞ்ச காட்டி வேணா அது சினிமாவில் ஸ்கிரீன்ல கிட்ட வந்து பயமுறுத்தணும் நம்மள. அப்போ லென்ஸ் தெரியணும், பிளஸ் உன்னுடைய முகம், கேமராவுக்கு ஒரு முகம் இருக்குது, நம்ம இப்படிதான் இருந்தாலும் நம்மளுடைய முகம் எந்த பக்கம் காட்டினா அது அழகா தெரியும் அப்படின்ற அந்த சென்ஸ் ஒரு நடிகனுக்கு இருக்கணும். அப்போ அந்த அந்த பக்கம் சார்ந்து உங்களுடைய முகத்தை காட்டி நடிக்க தெரியணும். பிளஸ் லைட்டிங் அவங்களுக்கு தெரியணும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவுட்டோர்ல பரவாயில்ல, இண்டோருக்குள்ள நடிக்கிறான்னா நிறைய லைட் இருக்கும். இண்டோர்ல கிரீன் மேட்லயோ அல்லது எங்கேயோ இவன் லைட்டு இவன் மேல எந்த திசையிலிருந்து வருது, எங்க நம்ம மேல கரெக்டா லைட்டு வருதுன்றது தெரிஞ்சு அந்த இடத்துல நிக்கணும். அது நிறைய பேர் வந்து கேமராமேன் சொல்லுவாங்க, சார் தள்ளி நில்லுங்க இந்த இடத்துல நில்லுங்கலாம் சொல்லுவாங்க. அதை சில பேர் கேட்கவே மாட்டான். அவன் ஏன் சொல்றான் கேமராமேன்னு தெரியாம இவன் அந்த இடத்துல தான் சார் அந்த இடத்துல நில்லுங்க, அங்கிருந்து நீங்க லெஃப்ட்ல இவ்வளவுதான் போனோம், ரைட்ல இவ்வளவுதான் போனோம், முன்னாடி வந்தா இவ்வளவுதான் வரணும், பின்னாடி இதுக்குள்ளதான் சார் நீங்க இருக்கணும், அதுதான் சார் நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இவன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம அவுட்ல போய் நடிப்பான். ஒரு கட்டத்துல கேமராமேன் கேமரா தூக்கி போடுவான், இல்லைன்னா அசியசியமா திட்டுவான், டைரக்டரா அசியசியமா திட்டுவான். சினிமாவில் கெட்ட வார்த்தையில கேவலமா பேசுவாங்க, அறிவுடா ஏடா இல்லை எதுடா நடிக்க வந்த கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவான். அப்போ இதையெல்லாம் எதுவுமே தெரியாத வடிவேலு சொல்லுவாங்க, சினிமாவுக்குள்ள வந்த பிறகு நீங்க எதுவுமே அவருக்கு சொல்ல வேணாம் சார், ஒரு விஷயத்த சொன்னா இந்த அத்தனை சென்ஸும் அவருக்குள்ள இருக்கணுமா, கரெக்டா அவர் வந்து சொல்லி வச்ச மாதிரி அந்த இடத்துல போய் நிற்பாரு. எந்த இடம் லைட்டிங் சென்ஸ் அது தெரியும், என்ன லென்ஸ் தெரியும். இதெல்லாம் பல நேரங்கள்ல ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டைலாக் விட்டுட்டு அதை தாண்டி ஒரு படி ஓனா சில டைலாக் பேசி சிரிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் வந்து திரைத்துறையில நிக்கிறார், இந்த அளவு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க. அது மாதிரிதான் நம்ம வந்து உங்களுக்கான அந்த அனுபவம், உங்களுக்கான அறிவு இலக்கியத்தின் வழியா தான் வரும். அந்த இலக்கியத்தை நீங்க படிக்கணும், ஒரு வசதி. இப்போ இங்க நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்துல இது மாதிரியான அந்த ஊடகங்களில் பல்வேறு பணி வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நம்ம இந்த வேலை வாய்ப்பு சில பேர் 20,000 சம்பளத்துக்கு மாடா போய் வேலை பார்த்துட்டு இருப்பான், இல்ல கூலி வேலை, அல்லது நகரத்துல எல்லாம் ஏதாவது உணவு டெலிவரி பண்றது, ரொம்ப உடல் உழைப்பு. அப்படி இன்னொரு பக்கம் இது மாதிரியான ஊடகங்களில் ஏசி அறைக்குள்ள ஒரு துளி டஸ்ட் இல்லாம காலையில உள்ள போனா ஜாலியா ஏசி ஃபுல்லா ஒரு டஸ்ட் இல்லாம அழகா நீட்டா ஒரு சட்டை போட்டு துணி கூட அழுக்காம கசங்காம மேக்கப் போட்டு எல்லாருமே நீங்க பளிச்சுன்னு பல வாட்ஸ் பல்புக்கு மத்தியில பிரகாசமா வேலை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். கை நிறைய 40,000 50,000 1 லட்சம் வரைக்கும் பணம் வாங்குறாங்க செய்தி வாசிப்பாளர். ஒரு வலைவலியில அல்லது ஒரு தொலைக்காட்சியில அரை மணி நேரம் அதில் 20 நிமிஷம் நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா போதும், 10 நிமிஷம் விளம்பரம் போடும், அல்லது முன்ன பின்னா போயிடும். 20 நிமிஷம் ஒரு நேர்காணலை ஒருத்தரை சந்திச்சு 4 கேள்வி கேட்டீங்கன்னா போதும், அதிகம் வேற ஒண்ணுமே இல்லை. 4 கேள்வி கேட்டீங்கன்னா 20 நிமிஷம் முடிஞ்சிடும். இந்த 20 நிமிடத்திற்கு உங்களுக்கு வந்து 2000 இருந்து 5000 வரைக்கும் பணம் தராங்க. நீங்க ஒரு வலைவலியில ஃப்ரீலான்சரா வேலை பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 2 இன்டர்வியூ எடுத்தா போதும், அல்லது ஒரு நாள்ல 4 வலைவலியில இங்க ஒரு காலையில ஒன்று எடுப்பாரு, மதியம் ஒன்று எடுப்பாரு, ஈவினிங்ல நைட்ல 2 இன்டர்வியூ எடுத்து போயினே இருப்பான், பைக் வச்சு பாட்டி எடுத்துட்டு போயினே இருப்பான். அப்ப நீங்க நினைச்சீங்க ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்கிறீங்க. ஒரு குட்டி பையன் நீங்க தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்துப்பீங்க, ஸ்டாலின் பாரதின்னு பேரு, நல்லா தமிழ் சார்ந்து வலைவலியில பேசுவான், பேரு ஸ்டாலின் பாரதி. அந்த தம்பியை நான் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். நான் இப்போ நிறைய வலைவலியில இந்த மாதிரி ஃப்ரீலான்சரா கல்லூரியில வேலை பார்த்துட்டு மாலை நேரத்தில் போய் இன்டர்வியூ எடுக்கிறேன்.
பல முக்கியமான தமிழ்நாட்டுடைய ஆக சிறந்த ஆளுமைகளை கூட நான் இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். அது அரசியலாகட்டும், சினிமா துறையாகட்டும். அப்போ இதெல்லாம் நம்மளை எங்கே அங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு சொன்னால், சில பேர் முக்கியமானவங்களை நம்ம எடுக்கிறோன்னா அவங்களுடைய நேரம் ரொம்ப முக்கியமானது, அவங்க ஒரு வேல்யூவானவங்க. யார் இன்டர்வியூ எடுக்க போகிற ஆள் முதல்ல கேட்டுருவாங்க, யார் சார் இந்த இன்டர்வியூ எடுக்க போகிற ஆள் யாருன்னு கேட்பாங்க. அப்போ யாருன்றத முடிவு செய்து அவங்க இன்டர்வியூவே டைம் கொடுப்பாங்க. யாருன்னு முன்ன பின்ன தெரியல, அவங்க இல்லை எனக்கு நேரம் இல்லை வேற ஆளாக அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தகுதியை எதிர்பார்க்குறாங்க. ஒரு நெறியாளர் என்னுடைய அறிவுக்கு நிகரானவராக இருந்து அவர் கேள்வி கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன். அவன் எவனையோ ஒருத்தர் நீ அனுப்புவ, அவனுக்கு நான் உட்காந்து பதில் சொல்லணுமா? இந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போ ஒருத்தர் நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு வரும். இதில் நீங்கள் ஊடகத்தில் பணியாற்றும் போது ஒரு மிக சிறந்த அரசியல் ஆளுமை, அது ஒரு மிக சிறந்த இலக்கியவாதியை பேட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்க எஸ் ராமகிருஷ்ணன்கிட்ட போய் உட்காந்துனேன், நான் இலக்கியத்தையோ ஒண்ணு கூட படிக்கல, எஸ் ராமகிருஷ்ணன் பேரே நான் இப்பதான் சார் உங்க பேர் என்ன சார் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அதோட ஆஃப் பண்ணுங்க, போய் அதை மீனிங். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற தேவை இருக்குது. அப்படி இருந்தால் உங்களால இவ்வளவு சம்பாதிக்க முடியும். ஒரு 20 நிமிடம் நேர்காணலுக்கு 2000 இருந்து 5000 வரைக்கும் பணம் தான். அந்த தம்பி அதான் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாலின் பாரதி நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அவன் வந்து 7வது படிக்கிறான். இந்த வருஷம் 8வதுன்னு சொன்னான். 2-3 முறை இன்டர்வியூ எடுத்தார். என்னடா இவன் பேசுறானே, இவன் உண்மையிலேயே நாலேஜ் உள்ள ஆள் தானே. கூப்பிட்டா அவன் ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்கிறான். 8வது படிக்கிறான். பெரம்பூர்ல ஒரு டான் பாஸ்கோ ஸ்கூல்ல தான் அவன் படிக்கிறான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 இருந்து 30,000 சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு. இங்க நம்ம பேராசிரியர்கள்லாம் வாங்குற சம்பளமே நான் உட்பட அவ்வளவுதான். மாசம் வாங்குற சம்பளம் அவ்வளவுதான். அவன் வேலை என்னன்னா சனி ஞாயிறு தான் வருவான். ஸ்கூல்ல படிக்கிறான். அவங்க அப்பா வந்து ஒரு புகைப்பட கலைஞர். அவருக்கு தீவிரமான தமிழ் ஆர்வம் உண்டு. அதனால அவர் என்ன பண்ணிக்கிறார், சின்ன வயசுல தான் அவனை ட்ரெயின் பண்ணிக்கிறார். தமிழ் தேசம்னா என்ன, திராவிடம்னா என்ன, என்னன்னா ஒரு சில விஷயங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல திருப்பி திருப்பி பேசுவாங்க. அதெல்லாம் இவர் ட்ரெயின் பண்ணிக்கிறார் அவனை. இதை பத்தி கேள்வி கேட்டா நீ இப்படி பதில் சொல்லு, இதை கேட்டா நீ இப்படி பதில் சொல்லு. இவரு சிறந்த தமிழ் அறிஞர், இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர் புகைப்பட கலைஞர். அதனால இவர் என்ன செஞ்சாரு, நமக்கு கிடைக்காத வாய்ப்பை நம்ம பையனை உருவாக்கிறோம்னு அந்த பையனை உருவாக்கிட்டார். இவன் என்ன பண்ணுவான், சனி ஞாயிறுல வருவான். வரும்போதே பிக் பண்ணி சொல்லுவான், சார் உங்க ஸ்டுடியோ 11 மணிக்கு வந்துடுறேன், அங்க நான் 12 மணிக்கு போகணும், இங்க 1 மணிக்கு போகணும். இவனுக்கு ஆட்டோ இல்ல கேப் புக் பண்ணி கொடுக்கணும், கார் புக் பண்ணி கொடுக்கணும். அவன் வீட்டுல இருந்து வரதுக்கு இங்க வருவாரு. 11 மணிக்கு உட்காந்து 20 நிமிஷம் என்ன பேசணுமோ அதை பேசி பைசா வாங்கினே இல்ல ஜிபேல பண்ணிடுங்க சார், அடுத்து ஒரு கார் வச்சு வேற ஸ்டுடியோ வைப்பான். 2 நாள்ல குறைஞ்சபட்சம் 40,000 சம்பாதிக்கிறான். சனி ஞாயிறு 2 நாள் தான், மற்ற நேரம் அவன் ஸ்கூல் படிக்கிறான். நீங்க பாத்துங்க. அப்ப என்னன்னா அவன்கிட்ட இருக்கிற ஒரே திறமை என்னன்னா மொழி ஆளுமை. அவன் தடை இல்லாம ஜாலியா மீடியாவில் பேசுறான். ஒரு சின்ன பையன் என்னன்னா பாக்குறவங்களுக்கு அதுதாங்க, சின்ன பையன் இவ்வளவு விஷயத்து பேசுறான், இவ்வளவு தைரியமா பேசுறான். இதுதான் அவன் பார்க்க வைக்கிறது. அவன் பேசுற ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு 40,000 வியூஸ் தாண்டுது. அதே ஒரு முக்கியமான பல பேரை எடுத்துருக்கிறோம், பெரிய அறிவாளிகள், அவங்களை எடுத்து போட்டோம்னா 5,000 வியூஸ் தான் போகும். ஒரு நாளைக்கு 5,000 வியூஸ் தான் போகும். இவனை எடுத்து போட்டா 40,000 வியூஸ் போகும். அப்ப இங்க வியூஸுக்கு தான் பணம், அதுக்கு தான் வேல்யூ. அப்ப அவனை கூப்பிடு, பரவாயில்ல சார் 5,000 வாங்க கேட்கறாரு சார், பரவாயில்ல 5,000 கொடுத்துடலாம், கூப்பிடு. ஒரு இன்டர்வியூக்கு 5,000 இவ்வளோ இருக்குது. அதாவது அப்ப இந்த உலகம் பல துறைகள், பல வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடைக்குது. அதை நாம தான் தேடணும். நீங்க வந்து ஒரு ஊடகத்துல பேசுறீங்களா, பேசணும்னாலும் இலக்கியம் முக்கியம். நீங்க ஊடகவியலாளர் ஆகணும்னா மட்டும் சொல்லல, நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், நான் அரசியலை பத்தி பேச போறேன், நான் சினிமாவை பத்தி பேச போறேன், அல்லது நான் வேற ஏதோ ஒன்றை பத்தி பேச போறேன்னு சொன்னாலும் இலக்கியம் முக்கியம். அது சார்ந்த அறிவு உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தா தான் உங்களால ஒரு இன்டர்வியூலையும் பேச முடியும், 20 நிமிஷம் இன்டர்வியூலையும் பேச முடியும். தொடர்ந்து மேடைகள்ல இந்த பயிற்சி இருந்தால், வாசிக்கிற அனுபவம் இருந்தால் உங்களால தொலைக்காட்சியில பேசலாம், பேசினாலும் பணம், நீங்க இன்டர்வியூ எடுத்தாலும் பணம், பிளஸ் உங்களுக்கான பேரு புகழ் எல்லாம். சரிங்களா? அதனால நாம தான் முடிவு பண்ணணும். நான் வந்து பேச போறேன்னா, இல்லை ஒரு நெறியாளராக மாற போறேன்னா, இல்லை ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்க போறேன்னா, பத்திரிகையில ஒரு ஊடகவியலாளராக வேலை பார்க்க போறேன்னா, அல்லது நான் எழுத போறேன்னா, எல்லாத்தையும் நீங்க தான் முடிவு செய்யணும். அதுக்கான நேரம் தான் இந்த இளங்கலை படிக்கிற நேரம். நீங்க நான் சொன்ன 20 இருந்து அதிகபட்சம் ஒரு 27 வரை உங்களை நீங்க தயார்படுத்திட்டீங்கன்னா, பிறகு 30 வயசுக்கு பிறகு உங்களால ஜம்முன்னு அழகா ஒரு
நல்ல கை நிறைய சம்பாதிச்சுன்னு நீட்டான ஒரு வாழ்க்கை, பிரபலமா இந்த தமிழ்நாடே உங்களை திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைச்சுக்க முடியும். சரியா? அதுக்கு இந்த தமிழ் கட்டாயம் பயன்படும். நான் அண்ணன் சொன்ன மாதிரி இதுவரை நான் உங்ககிட்ட பேசினிருக்கிற இந்த நொடி வரை பள்ளிக்கூடமே இல்லாத ஒரு ஊர்ல இருந்து பிறந்து வந்தவனா. எங்க ஊர்ல மொத்தமே 17 வீடு தான். அதான் ஊர். 17 வீடுகளையே மட்டுமே கொண்ட ஒரு ஊர். இப்ப வரை பள்ளிக்கூடம் இல்லை, இப்ப வரை பேருந்து வசதி இல்லை. எங்க ஊருக்கு பஸ் வராது. பஸ்ஸுக்கு வரணும்னா நான் 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஃபுட் ரோட்ல தான் பஸ் ஏறும். எங்க ஊர்ல ஒரு பாலோடி இல்லை, போஸ்ட் ஆபீஸ் இல்லை, கரண்ட் தவிர வேற எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து தான் வந்தோம். இது ஒரு சாதனைலாம் இல்லை, போராடி இருந்தாரு. நம்மளால முடியும்னு நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல பிறந்து இங்கிருந்து போய் தான் நம்ம சினிமாவை கத்துக்கிறோம், அங்கிருந்து போய் தான் இலக்கியத்தை கத்துக்கிறோம், அங்கிருந்து போய் தான் ஊடகங்களை கத்துக்கிறோம், பத்திரிகையில எப்படி எழுதுறோம் கத்துக்கிறோம். எல்லாமே என்னன்னா தேடல், கற்றுக்கொள்வது. உங்ககிட்ட அந்த தேடலும் கற்றுக்கொள்ளணும், கத்துக்கணும், எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும் இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த உயரத்தை வேணா அடையலாம். இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு நன்றி. தமிழ் படிச்சா வேலை இல்லை அப்படின்ற ஒரு சமீபத்திய சூழல்ல நேரம் இருந்தா பார்ப்போம். இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க, நான் அது மட்டும் பதில் சொல்லிதான் முடிச்சு. உங்களுக்கு ஏதாவது சார்ந்து வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. ஆண்கள் என்ன கேட்குறீங்களா? எங்கல்ல எளிமையா தன்னுடைய எதிர்காலத்தை ஊடகத்துறையில் அமைச்சிங்க மொழியை தெளிவர கற்று பிழையற கற்று நீங்க வாசிப்பு அதிகமா இருந்தா எளிமையா வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு பொருள்மையில ஐயாவுடைய பேச்சு சிறப்பாக அமைந்தது. அவருக்கு முறையான நன்றி உரையை நம் துறை பேராசிரியர் அப்பாவுடைய ஐயா பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த வேலை நெருப்பிலே நின்று கட்டுவோர் நினைவிலே நடந்தோரென மறுப்பிலே பயின்றவாவை மறுநிலை வழங்குகிறார். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை நடத்தக்கூடிய ஒற்றாமலை மன்ற நிகழ்வு 6வது நிகழ்வு. 6வது நிகழ்வில் நமக்கு ஆறுமுகமாக வந்திருக்கக்கூடிய முனைவர் அமுல்ராஜ் ஐயா அவர்களை நாம் வருகையில முன்னாடியே வரவேற்று இப்ப நன்றியுரையில நாம் வருகிறோம். இந்த நன்றியுரை அப்படின்றது இது ஒரு ஊடகத்தமிழ் சார்ந்து என்னென்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. கற்கை நன்றி நிச்சய குவினும் கற்கை நன்றி முதல்ல படிக்கணும். படிச்ச பின்னாடி நாம கற்பனையை எப்படிலாம் வளர்த்து கொண்டு அந்த ஊடகத்தமிழ்ல நம்ம எப்படிலாம் பயணிக்கலாம். ஊடகம்ன்றது மிகப்பெரிய ஒரு துறை. அந்த ஊடகம் நினைச்சது அப்படின்னா ஒருத்தனை என்ன வீழ்த்தவும் செய்யும், ஒருத்தனை எழுச்சி பெறவும் செய்யும். அப்படியேப்பட்ட மிகப்பெரிய ஒரு துறையில என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புலாம் இருக்கு, அந்த வேலை வாய்ப்புக்கு தமிழ் படித்த மாணவர்கள் எப்படி தயாராகணும், அந்த தமிழ் படித்த மாணவர்கள் தயாராவதற்கு எந்த மாதிரி உங்களுடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மிக ஒரு விரிவான ஒரு உரையாடலை நமக்கு என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல நமக்கு என்ன பண்ணிருக்க அந்த உரையாடல் போயிருக்கு. அந்த உரையாடல் மூலியமாக நீங்க என்ன கற்றுக்கொள்ள போறீங்க, நீங்க எதை சார்ந்து என்ன பண்ண போறீங்க, இயங்க போறீங்க அப்படின்றதான் இந்த பேச்சினுடைய வெற்றி. இப்ப நாம ஒரு ஊடகம் அப்படின்றது எத்தனை துறையில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த துறைகள்ல உங்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு, அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எப்படி என்ன பண்ணணும் தயாராகணும். அப்படி தயாராகும் பொழுது ஒரு படத்தை நீ எடுக்கிற அப்படின்னா அந்த படத்துக்கு எப்படி வசனம் எழுதுற அப்படின்னா அந்த வசனத்துக்கு நீ எப்படின்னா தயாராகணும். ஏன் அப்படின்னா அந்த துறையில அவர் இயங்கி இருக்கிறார். அந்த துறையில இயங்குறதுனாலதான் என்ன பண்ணிருக்கிறாரு, இது மாதிரி நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு நீ எப்படி தயாராகணும். இப்ப நாம போயிட்டு என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் கேட்க முடியாது. அவங்க என்ன பேசுவாங்க, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி உரையாடல் அமைக்கிறது அப்படின்றதெல்லாம் என்ன பண்றாரு, அந்த காட்சியில அவங்க சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நாம என்ன பண்ணுவோம், அந்த காட்சியாவே மாறும்.
அப்ப ஒரு காட்சியாகவே மாறும் பொழுது ஒரு தமிழ் படித்தவன் நிறைய என்ன பண்ணணும், வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், நீங்க அந்த காட்சியாகவே மாறி அந்த கதாபாத்திரத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்படியேப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு என்ன பண்ண சொன்னாங்க. அதே போல ஒரு பேட்டி எடுக்குது அப்படின்னா அந்த பேட்டிக்கு நீ எப்படி தயாராகணும். இப்ப சாதாரணமா சொன்னாரு, ஒரு சிறுவன் என்ன பண்றான், ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 2 நாள்ல 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஏன் நம்மளால முடியாது? அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிப்பு தரத்தை என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படின்ற மிக ஒரு உன்னதமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அதே போல வரலாற்று சார்ந்து என்ன பண்றாரு, இன்னைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நம்ம முனைவர் ஐயா அவர்கள். ஏன் அப்படின்னா படைவீடு அந்த சமுதாயத்துடைய வரலாறை இன்னைக்கும் என்ன பண்றாரு, எல்லா மேடைகள்லையும் என்ன பண்றாரு, பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அமுல்ராஜ் ஐயாவை நம்ம என்ன பண்ணலாம், முன்னோட்டமா எடுத்துக்கலாம். ஏன்னா தன் ஊரை சார்ந்தவன், தன்னுடைய இனத்தவன், தன்னுடைய முன்னோன், அவனை யாருமே பதிவு செய்யலையே அப்படின்ற ஒரு மனக்குமுறலை எல்லா மேடைகளிலுமே என்ன பண்றாரு, முதல்ல பதிவு செஞ்சுட்டு வரலாறுகள் என்ன பண்ணிருக்கு, திரிக்கப்படுது, அந்த வரலாறுகளை சரி செய்ய வேணும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு பணியை மேற்கொண்டு இருக்கக்கூடியவர். அதே போல கவிதை தலைமையில் இயக்கிக் கொண்டிருப்பவர். அதே போல இயக்குநர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நபர். அதே போல நாடகங்கள், கவிதைகள், இது மாதிரி படத்தளங்கள்ல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை நம்மிடையே வந்து உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை என்ன பண்றாரு, விதையாக தூவி இருக்கிறாரு. அந்த விதை எழுச்சி பெற்று அது விருட்சமா மாறுவது யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா மாணவர்களாகிய உங்களுடைய கையில இருக்கு. ஏன்னா எங்களுக்குலாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஐயா சொன்ன மாதிரி நான் ஒரு பின்தங்கிய கிராமத்துல இருந்து நான் இருந்திருக்கிறேன், அங்க பஸ் வசதி கூட இல்ல. ஆனா அந்த கிராமத்துல இருந்து வந்துட்டு அந்த வரலாறுகளை பதிவு செய்யறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுது. அதுபோல நாமளும் என்ன பண்ணணும், நாமளும் பிற ஆசிரியர்களை பார்த்து நாமளும் அது மாதிரி என்ன பண்ணிருக்கணும், வழி காட்டுதலை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு நாமளும் இது மாதிரி வந்து நம்மளுடைய அடையாளத்தை நாம தான் வெளிப்படுத்திக்கணும். நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறவங்க இன்னைக்கு யாருமே இல்லை. அதனால நாம தான் யாரோடைய கையாவது என்ன பண்ணிருக்கணும், பற்றி கொண்டு நாம என்ன பண்ணணும், நடக்கிறதுக்கு நாம தான் நடைபெறணும் அப்படின்னா சொல்லி மிகப்பெரிய ஒரு கருத்தை விதைத்த நமது முனைவர் அமுல்ராஜ் ஐயா அவர்களுக்கு நம் தமிழ்துறை சார்பாகவும் நம் கல்லூரி சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதாவது என்னுடைய தோழர் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் நீலமேகன் ஐயா அவர்கள். ஏன்னா அவங்களாம் சகத்தோழர்கள், அதாவது அண்ணா அப்படின்ற ஊருக்குள்ள இருக்கிறீங்க. அவருக்கு அமுல்ராஜ் ஐயாவுக்கு, அதுபோல நமக்கு வரவேற்புரை நல்கிய நமது நீலமேகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.